தெய்வத்தின் குரல் முதல் வால்யூம்ல மதம்ங்கிற விஷயத்தை பத்தி பார்த்துட்டு வரும். மதம்னா என்ன, ஏன்னா இது ஒரு பிரச்சனை நிறைஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறதுனால உலகத்துல எதை கண்டு ஜாஸ்தி நாம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா மதத்தை தான். அதுவும் எந்த மதத்தை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்து மதத்தை மட்டும். பிரிவா பின்னால 7வது வால்யூம்ல பார்க்க போறோம். நம்ம நாடு சுதந்திரம் அடையிறது தேசத்துக்காக ஒரு செய்தி கொடுத்தா, அது என்னங்கிறத பின்னால விவரமா பார்க்கலாம். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதுல ஒரு பாயிண்ட் பெரியவா சொல்றது, மதத்துக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு. செக்குலரிசம் அப்படின்னு, செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு இதை அனௌன்ஸ் பண்ணி செக்குலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறோம். ஆனா அந்த செக்குலரிசம்னா என்ன, வாட் இஸ் செக்குலரிசம், அப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதில் விவரமா சொல்றோம். செக்குலரிசம் அப்படின்னா என்ன நினைச்சுட்டு இருக்கோம், சித்தாந்தம்னா எந்த மதத்தையும் சார்ந்துராது இருக்கிறது அப்படின்னு. தட் மீன்ஸ் அரசியல்வாதிகளை என்ன சொல்றான்னா மதமே இல்லாத இருக்கிறது. எந்த மதத்தையும் சாராத இருக்கிறதுன்னா மதமே இல்லாத இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் அப்படி இல்லை. செக்குலரிசம் அப்படின்னா எல்லா மதத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றதுதான் செக்குலரிசமே வழிய மதமே இல்லைன்னு இருக்கிறது பேர் செக்குலரிசம் இல்லை, அது பேர் நாஸ்திகம்னு பேர். செக்குலரிசம்னு பேரு, கௌரவமான பேரு நாஸ்திகத்துக்கு ஒரு ஷீல்டா உபயோகப்படுத்திட்டு இருக்கும். அரசாங்கமும் அப்படித்தான் சட்டத்திட்டம்லாம் வச்சுட்டு இருக்கு. எந்த மதத்துக்கும் எப்படி இருக்குன்னு இதுலயும் விசேஷம் என்னன்னு, அப்புறம் இந்த ஓட் பேங்க்னு வரத்துக்கு அப்புறம் எவ்வளவுக்கு இந்த சனாதன இந்து மதத்தை குறைக்கலாமோ மட்டம் தட்டலாமோ அப்படி எல்லாம் வருது. சட்டமே அப்படிதான் வந்திருக்கு. இந்து என்டோன்மெண்ட் ரிலீஜியஸ் போர்டுன்னு தான் இருக்கு. வேற தானே இஸ்லாமுக்கு இருக்கா, கிறிஸ்தவத்துக்கு இருக்கா, பௌத்தத்துக்கு இருக்கா, சிக்குக்கு இருக்கா, எதுக்கும் இல்லை. இங்க மட்டும் கோவில் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது, அத்தை பண்றது, இதை பண்றது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு. ஆனா நம்மளும் ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துட்டு இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. பின்னால பெரியவா அதையும் சொல்ல போறா, அதையும் சொல்லிட்டே வரா. இதுல இத ஒரு விதத்துல பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹிந்து மத உணர்வு உள்ளவெல்லாம் என்ன சொல்றான்னா சொரணகட்டத்தனம் அப்படிங்கிறா. நம்மளை எது பண்ணினாலும் பொறுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அதை பெரிய அழகா சொல்ற, அது சொரணகட்டத்தனம் இல்லை. என்ன பண்றது, நம்ம அப்படி ஒரு விஷயம் பரம்பரையில வந்துட்டோம். நம்ம ரத்தம் அப்படிதான் ஓடுது. சாந்தமும் அமைதியும் நம்மளோட சொத்து. நமக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, நம்மள அறியாதே நம்ம ரத்தத்துல அது சுவாவமா இருக்கிறதுனால நம்மளால அப்படிலாம் தாட்டு போட்டுன்னு குதிச்சுட்டு தூக்கிட்டு போக முடியல. என்ன அழகா இந்த மற்ற சித்தாந்தத்துக்கும் மற்ற மதத்துக்கும் இந்த வைதிக மதத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை எவ்வளவு சட்டிலா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அழகா எடுத்து காமிக்க முடியும்னா பெரியவாளால தான் முடியும். இது சொரணகட்டத்தனம் இல்லை. என்ன பண்றது, நம்மளால முடியாது. நமக்கு அப்படிலாம் சண்டை சச்சரவுன்னு போறதுக்கு சுபாவமா வரமாட்டேங்குது. அப்ப அப்படிலாம் போறதே அடுத்த நாளை பார்த்து நம்ம கத்துக்கிறோம் போறோம். அவா போடுறாங்கிறதுக்காக நம்மளும் சண்டை போடுறோம், அவா கத்துறாங்கிறதுக்காக நம்மளும் கத்துறோம். இப்படிதான் போறதை வழிய சுவாவமே அந்த ரிஷி பரம்பரையில வந்திருக்கோம் இல்லையோ, நிச்சயம் அப்படிதான் இருக்கும். நம்மளை அறியாத ஆத்ம குணங்கள்லாம் நிரம்பி இருக்கு நம்மள்கிட்ட. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நம்மளும் எங்கெல்லாமோ விதேசத்தெல்லாம் போய் இருக்கோம். வெஸ்டர்ன் கல்ச்சரை அப்படியே முழுக்க அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். நட உட பாவனையிலேருந்து எல்லாம் நம்மளும் வெள்ளக்காரர்களுக்கு மேலத்தான் இருக்கோம். அவளே பார்த்து நம்மளை ஆச்சரியப்படுறாப்புல நம்ம எல்லாம் மாறித்தான் இருக்கோம். அப்படின்லாம் இருந்தா கூட நம்மளோட ஸ்வபாவம் என்ன அப்படின்னா, அந்த சனாதன வைதீக சம்ஸ்காரமே ஊறி இருக்குங்கிறதுக்கு சாட்சி ஒன்னே ஒண்ணு என்னன்னா,
எங்க போய் நம்ம குழந்தைகள்லாம் எப்படி இருந்தாலும் அந்த தேசத்துல உள்ளவாளுக்கும் இந்த குழந்தைகளுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒண்ணு கிளாரிங்கா கண்ணுக்கு தெரியுறாப்புல ஒரு உதாரணம் சொல்லணும்னா சொல்றேன், எல்லாமே பெரியவா சொல்றதுதான். அவளுக்கெல்லாம் வெஸ்டர்னர்ஸ்க்கெல்லாம் லீவு நாள்னா என்ன பண்ணுவா, அந்த லீவு நாள்ல ஒரு ஃபோன் கால் கூட அட்டென்ட் பண்ண மாட்டா. அஃபீஷியல் விஷயத்துல லீவுன்னா முழுக்க லீவு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அந்த ஆபீஸா அந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டு வந்துட்டாள்னா அப்புறம் சனி ஞாயிறு போக திங்கட்கிழமை போய் தான் அந்த எடுத்து மாட்டிப்பாள் வழிய. அதுக்கு முன்னால அந்த 2 நாள்ல உலகமே பிரளயம், மகா பிரளயம் வந்தாலும் அவளுக்கு கவலை இல்லை. யாரா இருந்தாலும் சரி, மேனேஜிங் டைரக்டரா இருந்தாலும் சரி, பியூனா இருந்தாலும் சரி, அவள்கிட்ட அவளோட குணம் அப்படித்தான் இருக்கு. அதுலயும் என்ன பண்றான்னு, உடனே இங்க ஃபிஷிங்க்கு போறது, அங்க ரிசார்ட்டுக்கு போறது, அங்க போறது, இந்த ஹாலிடே ரிசார்ட்டுங்கிறது அவள்கிட்ட தானே வச்சுட்டு இருக்கோம். இந்த ஹாலிடேய அப்படி ஒரு கொண்டாடுறது. வேடிக்கை என்னன்னு, இந்த 5 நாள்ல பண்ற வேலையை விட அன்னைக்கு ஜாஸ்தி பண்றா. ஆனால் நம்ம குழந்தைகள் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, சாப்பிட்டுட்டு சௌக்கியமா தூங்குறோம் உட்காண்ட. நீ கடையில போய் ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கணும்னா கூட அன்னைக்கு ஆத்த விட்டு இறங்குறதுக்கு ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல தான் ஏதோ உறவுகாரால போக்க போறது, கல்யாணத்துக்கு போறது, கார்த்திகை போறதுன்னு வச்சுருக்கு. மேலே பிடிச்சி யாரானும் பண்றோமா? ஒத்தரும் பண்றது இல்லை. அன்னைக்கு என்னமோ நம்மளை அறியாத அந்த லீஷரா உட்காந்துட்டு அன்னைக்குன்னு லேட்டா ஏந்திருக்கிறது, அன்னைக்குன்னு எல்லாம் லேட்டாவே பண்ணணும். அன்னைக்கு அது பண்ணலைன்னால் அடுத்த லீவு இந்த பண்ற வரைக்கும் மனசு சாந்தி அடைய மாட்டேங்கிறது. வெளியில பாக்குறதே நமக்கு எப்படி தோன்றுறது, அவெல்லாம் பாரு ஹாலிடேஸ்ல கூட என்ன சுறுசுறுப்பா இருக்கா பாரு, நம்ம தான் சோம்பேறியா இருக்க அப்படின்னு. இது குறைபட வேண்டிய விஷயம் இல்லை. இது ரிஷி பரம்பரையா வந்ததுனால இங்க ஆத்ம சுகத்துக்கு தான் இங்க இந்த சரீர சுகம் இங்க நமக்கு லட்சியமே கிடையாது. அதுல மனசு நம்மளே அறியாத போக மாட்டேங்கிறது. அப்ப 5 நாள் போறதுன்னா ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல போய் நிற்கிறது. அது எப்போ எல்லாம் அறுபடும், எல்லாத்தையும் நிம்மதியா ஆத்மாராமனா சிவனேன்னு உட்கார்ந்து இருக்கலாங்க. ரமண மகர்ஷி என்ன பண்ணினார், சிவனேன்னு உட்கார்ந்து இருந்தார். சும்மா இருக்கிறது தான், ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறதே சும்மா இருதான். வெட்டி முறின்னு சொல்லவே இல்லை, சும்மா இரு முதல்ல அப்படின்னு. அது எதனால சும்மா இருக்குன்னு, சர்வத்தினாலையும். முதல்ல கைகால சும்மா வச்சுன்றது, கண்ணை சும்மா வச்சுன்று, அப்புறம் வாயை சும்மா வச்சுன்னு மௌனமா இரு. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனசு தானே அடங்கிடும். இதுதானே யோகம், இதுதானே பிரம்மானந்தத்துக்கு வழி. அந்த ரிஷி பரம்பரையில வந்ததுனால இவ சொல்லிக்கிறா இல்லையா, பார்கவ ஷியாவன ஆப்யவான அவுர்வ ஜாமதக்னி பஞ்சாரிஷே பிரபரான்விதா காஷ்யப அவத்சாரண துருவத்ரயாரிஷ எல்லாம் காது பிடிச்சுன்னு சொல்றோம் இல்லையா. அந்த பரம்பரையில வந்த ரத்தம் என்ன பண்றதுன்னு, எந்த க்ஷணம் நம்மளை சும்மா உட்காத்தி வைக்க, சும்மா உட்காத்தி வைக்குங்கிறதுலயே நமக்கு ஆனந்தத்துவம் இருக்கு. அவ அந்த ரிஷி பரம்பரையில வராதனால என்ன பண்றதுன்னு, இந்த வெளிமுகமாவே இந்திரியங்களே விவகாரம் போயின்னு இருக்கு. நமக்கு ரிஷி பரம்பரையில வந்ததுனால இந்த வெளி விவகாரம்லாம் ஒரு கம்பல்ஷன்ல தான் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு ரிட்டையர் ஆக போறோம்னா பரம சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன்ல அலையிறது வேற தீராததான் அலையிறாளே வழிய யாரும் ஆசைப்பட்டு அலையிறது இல்லை. அதுதான் நம்மளோட ஸ்வபாவம். அதனால நமக்கு அமைதியா இருக்கிறது, அடங்கி இருக்கிறது, சாந்தமா இருக்கிறதுங்கிறது நம்மளோட நேச்சர், நம்மளோட சிறப்பு. அதுதான் பெரியவா சொல்றா. அதனால இதெல்லாம் நினைச்சு சந்தோஷம்தான் படணுமே. இத்தனை கலையவரத்துக்கு அப்புறம் இப்படி நம்ம தலைகூழி எல்லாத்தையும் மாத்தின்றதுக்கு அப்புறமும் ஏதோ இந்த லீவு நாள்லயான சாந்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அடங்கி இருக்கணும், உள்ளுக்குள்ளேயே இருக்கணுங்கிற அளவுக்கு நமக்கு குழந்தைகளுக்கு இன்னும் இருக்குன்னா இன்னும் அந்த நெருப்பு அணையில்லைன்னு தான் தெரியறது அப்படின்னு பெருமைப்படணும் அப்படிங்கிறார். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்படி பலவிதத்தில் நமக்கு சிரமங்கள் வந்தாலும் நாம இதெல்லாம் தட்டி கேட்கலையா, எத்த பிள்ளைன்னு ஏதோ சொல்றமே வழிய கேட்காத இருக்கிறதுக்கு காரணம்
நம்மளோட கையால் ஆகத்தனமோ சரணகட்டத்தனமோ இல்லை. அந்த அமைதிங்கிறது, சாந்தம்ங்கிறது அந்த சத்துவகுணம். அந்த சத்துவகுணத்துக்குத்தானே வேணும். அப்புறம் அந்த குணமே இல்லாத நிலை அடுத்தது போக்குறோம். அதுக்கு முன்னால குணத்தோட ஒண்ணு இருக்கணும்னா சத்துவகுணத்தோட இருந்தா பரவாயில்ல. அந்த ரஜோ குணம் நமக்கு வரமாட்டேங்கிறது. அப்படி சாந்தமா இருக்கிறதுக்கு தான் தோன்றது. அந்த செக்குலரிசம் அப்படிங்கிறது எல்லா மதத்தையும் ஒரு தாயார் எப்படி தன் குழந்தைகளை 10 குழந்தைகள் இருந்தா 10 குழந்தைகளையும் எப்படி ஒன்னா கவனிப்போம். 10 குழந்தைகளுக்கும் ஒரே சாத்தை தான் போடுவோம், 10 குழந்தைகளுக்கும் ஒரே பாலை தான் கொடுப்போம், 10 குழந்தைகளுக்கும் ஒரே துணியைத்தான் வாங்கிடுவோம். அப்படி ட்ரீட் பண்றதுதான் ஈக்குவாலிட்டியை வழிய குழந்தைகளுக்கு சாதமே போடாத இருக்கிறது, தூத்தமே கொடுக்காத இருக்கிறதுக்கு பேர். ஏன்னா குழந்தைகளை சார்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் செக்குலரிசம் இல்லை. அப்படின்னா நாம பெரிய ஒரு விஷயத்த ரொம்ப விபரீதமா கோணலா புரிஞ்சுட்டு இருக்கிறது தான் இந்த மதம். அதனால்தான் இந்த மதத்தை பத்தி திருப்பி 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 பெரியவா சொல்றா. நமக்கு கேட்கறத ஏதோ போர் அடிக்கிறாப்புல இருக்கலாம். தெய்வத்தின் முறையில வேற எதெல்லாம் படிக்கிறோமோ இல்லையோ இதெல்லாம் படிச்சுட்டா போறோம். இது என்னன்னா ஒரு தரம் படிச்சா போறாது, ஒரு தரம் படிச்சா போர் தான் அடிக்கும், ட்ரை மாதிரி தான் இருக்கும். திருப்பி 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 படிக்கிறதே பார்த்தா தெரியும். அப்பதான் நமக்கு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். யார் வேணா சொல்லட்டும், என்ன வேணா பண்ணட்டும், நமக்கு ஒரு கன்விக்ஷன் வரணும், நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். சரி, நம்ம இது சரியான வழியில தான் இருக்கும். அப்பதான் நம்மளோட பெருமை புரியும், அந்த மதத்தோட புரியும். அப்பதான் அனுஷ்டானம் உள்ள வரும். அது இல்லாத ஏதோ இமோஷனலா யாரோ சொல்றா, ஏதோ கேட்கிறா, இப்படி எல்லாம் போனோம்னா ஒன்றும் நிலைச்சு நிற்காது. லாங் ஸ்டாண்டிங்கா ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த காரியத்தை நாம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால என்ன பலாபலன்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அந்த பலன் நமக்கு நல்லதுதான்ங்கிற ஒரு நம்பிக்கை வரணும். அப்படி வந்தாதான் அதுல பிரவேசிக்க முடியும். அதுதான் மதத்தோட அவசியமா இருக்கு. அத சொல்றதுக்கு தான் மதாச்சாரியர்கள்லாம் வேண்டிருக்கு. எதுக்கு இப்படி ஆச்சாரிய பீடம் எல்லாம் இருக்கு? சங்கரருக்கு ரொம்ப முடையா என்ன சங்கராச்சாரிய பீடம் எல்லாம் வச்சதுனால என்ன பலனை கண்டார்? சண்டை தான் மிச்சம். இதுக்கு இவர் பீடமே ஸ்தாபிதம் பண்ணாத இருந்ததுனாக்கா ஒரு பொம்பு இருந்திருக்காது, ஒரு தும்பு இருந்திருக்காது. ஆனால் எப்படி மதத்தை நாம தப்பா புரிஞ்சுட்டு அதை மிஸ்யூஸ் பண்றோமோ அதை மாதிரி இதெல்லாமும் தப்பா புரிஞ்சுன்னு நாம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு விபரீதம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அது மேல, அந்த விஷயத்து மேல குறை இல்லை, நம்ம மேலதான் குறை. அதை திருத்திக்கிறதுக்கு தான் பெரியவா திருப்பி 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 கதற. அதனால அந்த மதாச்சாரியன் அப்படிங்கிறது அவசியமா இருக்கு. ஒரு ஆச்சாரியன் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, குருடாலாம் சேர்ந்துட்டு தீர்த்த யாத்திரை கிளம்பினாப்புல இருக்கும். இன்னும் ஒரு குருடா சேர்ந்துட்டு தீர்த்த யாத்திரை போகிறோம் அப்படின்னு கிளம்பினா என்ன ஆகும்? அது மாதிரி ஆச்சாரியன் இல்லாத, குரு பீடம் இல்லாத ஏதானும் நம்ம போய் சொன்னோம்னா அப்ப என்ன குரு பீடமா தான் இருக்கணுமா அப்படின்னு எதுக்குமே நாம என்ன சொல்லிக்கிறோம்? நாராயணம் பத்மபோம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்த கோவிந்த யோகீந்திர மதாசிஷ்ய சங்கராச்சாரிய பத்மபாதந்த ஹஸ்தாமலஞ்ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்தீகாரமண்யாம் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம். அப்படின்னா பரம்பரைன்னா நாம எதுக்கு சொல்லிக்கிறோம்? அபிபாதே காசிவ அவத்சார நைத்ருவ திரையாரிஷே, எதுக்கு இந்த பிரவரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. எதுவுமே ஒரு பாரம்பரியத்துல வந்தாலே அதோட பெருமை தான். அதுக்காக தான் இதெல்லாம் இருக்கு. இந்த குரு பீடத்தோட மகிமை நமக்கு தெரியணும். அப்படி நம்மளை அதனாலதான் இந்த காலம் வரைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் இன்னமும் நாம ஏதோ சத்காரியம் நடக்கிறது, சத் சங்கம்னு நடக்கிறது, சாதுக்கள்னு இருக்கான்னா அதெல்லாம் இருந்து என்ன சாதிச்சுது அப்படின்னு ஒண்ணு சாதிக்க. நம்ம இப்படி இருக்குமே, இன்னைக்கு இது நடக்கிறது, இதுவே அவ சாதிச்சதுதான். சங்கரர் என்ன சாதிச்சார் அப்படின்னு 2519 வருஷத்துக்கு முன்னாலே என்ன சாதிச்சார் அவர் வந்து இன்னைக்கு இது நடக்கிறதான் அவர் பண்ணின சாதனை. நாளைக்கு இன்னொன்னு நடக்க போறதா இது மாதிரி, அது அவர் பண்ணின சாதனை. இப்படி இன்னமும் சத் சங்கம் இருக்க போறது, சாதுக்கள்லாம் இருக்கா அப்படின்னா அதுதான் அவளோட அவதாரத்தோட சாதனை, அவ பண்ணின காரியத்தோட சக்தி.
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்களை தாண்டியும் ஒருத்தரோட பேர் இருக்க முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க முடியும், அவ பண்ணின காரியங்கள் நிலைக்க முடியும்னா சாதாரண காரியமா அது? காந்தி அஹிம்சா மார்க்கத்துல ஒரு தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கற்பனையில நம்மளால இன்னைக்கு பண்ண முடியுமா? உலகத்தையே ஆண்டிருந்த ஒரு தேசம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எப்படி பெருமைப்பட்டான்னா, எங்க நாட்டுல சூரியனே அஸ்தமிக்கிறது இல்லைன்னு பெருமைப்பட்டுண்டா. ஏன்னா உலகம் முழுக்க எல்லாத்தையும் அவ ஆண்டு இருந்தா. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமா இருந்தது. கிழக்க ஒரு திசையில சூரியன் இருந்தா அதுவும் பிரிட்டிஷா இருந்தது, மேற்கு ஒரு திசையில இருந்தா அங்கேயும் பிரிட்டிஷா இருந்தது. அதனால எங்க பார்த்தாலும் சூரியன் அஸ்தமிக்காது இருந்தா. அப்படி பெருமைப்பட்டு அப்படி இருந்த ஒரு வல்லரசு, அவளோட ஆயுத பலம் எப்பேற்பட்ட ஆயுத பலம்! ஒரு பீரங்கில ஒரு குண்டை போட்டான்னா ஆயிரக்கணக்கான பேரை ஒரே சமயத்துல க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லாம இருந்த ஒரு வல்லரச, உலகம் பரவி இருந்த ஒரு பேரரச, ஒரு மேல் வஸ்திரம் கூட இல்லாத ஒரு ஒத்த துணியை கட்டிண்டு ஒருத்தர் ஒரு ஆயுதத்தையும் தூக்காத போராட முடியும், எதிர்க்க முடியும்னா அது ஜெயிச்சாரா ஜெயிக்கலையாங்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நிற்க முடியுமா தைரியமா? அதுக்கே ஒரு வேணுமல் யோகியதை. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? பயந்துன்னு ஓடி போயிடுவோம். இருந்து ஜெயிச்சர் அஹிம்சை அப்படின்னா அதுதான் நமது பாரத பெரியவா அதைத்தான் சொல்ற. பெருமைப்பட வேண்டியதுன்னா இந்த பாரத தேசத்துக்கு எல்லாமே பெருமை தான் இருக்கு. அதுல இது லேட்டஸ்ட் பெருமை தான் வேண்டாம். இனிமே வசிஷ்டரை நினைச்சு, வாமதேவரை நினைச்சு, விஸ்வாமித்திர நினைச்சு எல்லாம் பெருமைப்பட வேண்டாம். நம்ம கண்முன்னால நடந்ததை வச்சுட்டே பெருமைப்பட்டுக்கலாம். எந்த உலகத்திலையும் எந்த தேசத்திலையும் கிடையாத விஷயங்கள்லாம் இங்கதான் சேர்ச்சு. காரணம் என்னென்ன? அதான் அந்த ஆருஷேயமான ரிஷி பரம்பரையில வந்ததுனால அந்த அஹிம்சை அப்படிங்கிறது சத்துவ குணம்ங்கிறது நம்மளோட சொத்து. அது எதனால வந்ததுன்னு, அந்த மதம்ங்கிற ஒண்ணு ஊறினத்தினால, அதனாலதான் வந்ததே வழிய இல்லைன்னா அப்படி எல்லாம் வந்துடாது. அதை நினைச்சு நாம பெருமைப்படணும் அப்படின்னு தான் சொல்ற. அதுக்காகத்தான் இந்த மதம்ங்கிறது அவசியமா அது என்ன சாதிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ ஏதோ சில கஷ்டங்கள்லாம் அது பேர்ல இருக்கே வரதே அப்படின்னு சொல்லலாம். அது பேரை வச்சுன்னு வர கஷ்டம் நாம சரியா புரிஞ்சுக்கல, நம்மளோட குணதோஷத்தினாலதான் வழியா அதுல விஷயம், அதனால இல்லை. அப்படி அந்த மதத்தோட பெருமையை நாம தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. எதை இதோட பெருமையை இப்படிதான் சொல்லலாம், தெய்வத்தினுக்குள்ள வச்சுன்னா நம்ம வலியுறுத்தி சொல்லாம வழிய இதை விட்டுட்டு வெளியில போயிட்டோம்னாலே அடுத்ததே உடனே நமக்கு இதுக்கு எதிரடையான விஷயம்தான் காதுல வரும். முதல்ல மதத்தை ஒழிக்கணும், ஜாதியை ஒழிக்கணும், அத்தை ஒழிக்கணும், இத்தை ஒழிக்கணும், இதுதான் சரி. அப்படியானும் அவ அதுலையான நம்பிக்கையோட ஒரு நேர்மையா சின்சியரா அதுக்கான பாடுபடுறாளா? அதுதான் இல்லை, அதுதான் வேடிக்கை. ஜாதி ஒழிஞ்சு கொடுத்தோம்னா அவளுக்கு குழப்பில்லை. ஜாதி எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவளுக்கு ஓட்டு, அவ்வளவுக்கு பதவி, அவ்வளவுக்கு சௌக்கியம். இந்த சூழ்நிலை எதிரடையா இருக்கிறதுனால அதை நமக்கு கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பா இருக்கிறதுனால தான் பெரியவா திருப்பி சொல்ற. அதுல சொல்லவே சொல்றா, ஒரு மொட்டையை அடிச்சுன்னு முக்காடு போட்டுன்னு சாமியார் உனக்கு என்ன மதத்தை பத்தி அரசியலை பத்தி பேச்சுன்னு கேட்கலாம். பின்னால வரப்போறது 7வது வால்யூம்ல. இன்னைக்கு ஏதோ பேச்சு வந்தது, அதனால அதையும் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படியே பெரியவா சொல்றா, நீ ஒரு சாமியார் சன்னியாசி மொட்டையை அடிச்சுன்னு முக்காடு போட்டுன்னு உட்காந்துருக்கணும், உனக்கு என்ன அரசியலை பத்தி இதை பத்தின்னு கேட்கலாம். எனக்கு இதுல தலையிடுறதுக்கு தேவையில்லைதான், உரிமை இல்லைதான். ஆனாலும் இதை தப்பா புரிஞ்சுன்னு இப்படி தவறுதலா சொல்றதுனால இதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது, இதை நிவர்த்தி பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதனால நான் இன்டர்ஃபியர் பண்றேங்கிற. அப்படி ஆணி அடிச்சாப்புல ரைட் ரயில அவரை தவிர வேற யாரையும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு, அவ்வளவு கிளியரா இருந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அப்படி நமது மதம்ங்கிறதோட சிறப்பையும் நாம பார்த்துட்டு வரோம். அதுல ஒண்ணுதான் எல்லா மதத்திலையுமே சொல்லிக்கிறது பாப புண்ணியம். பாபம் புண்ணியம் அப்படின்னு 2. ஒத்துருக்கானும் பாவம் பண்ணணும்னு ஆசையே கிடையாது.
பரம பாவியிலேருந்து பஞ்சமா பாவிகளுக்கு பாபம் பண்ணணும்னு ஆசை கிடையாது. ஆனா ஏன் பண்றா? பெரிய கேள்வி. அதுதான் அர்ஜுனன் கேட்கிறான். ஒருத்தருக்கும் அதுல ஆசை இல்லை. ஒரு காரியத்துல ஆசை இருந்து அதுல போய் நம்ம ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு அதை பண்ணினோம்னா நியாயம்கலாம். அந்த பாவம் பண்ணணும்னே ஒருத்தருக்கும் இன்டென்ஷன் கிடையாது, ஆசை கிடையாது. ஆனா எல்லாரும் பலாத்காரமா போய் அதுல பண்றாப்புல இருக்கு என்னங்கிறான். பாவம் பண்ணினா என்ன பலன், புண்ணியம் பண்ணினா என்ன பலன்? பாபம் பண்ணினா கஷ்டம், புண்ணியம் பண்ணினா சௌக்கியம், எல்லாம் தெரிஞ்சிருக்கு, புத்திபூர்வமாகவும் தெரிஞ்சிருக்கு, மனசுக்கும் நன்னா புரியுறது. ஆனாலும் இந்த பாவத்தை பண்றாப்படியே கொண்டு ஏதோ ஒண்ணு தள்ளுறது, ஒரு சூழ்நிலையில கொண்டு தள்ளுறதுனாலதான் பாவத்திலேயே நாம செய்யறோம். அது என்ன அப்படின்னா அதுதான் சுவாமீஸ்வரர் ஆசைங்கிற ஒண்ணு. அந்த ஆசை அப்படின்னா அந்த ஆசை வந்துடுத்துன்னா அதை அடையறதுக்கு உண்டான வழி. ஒரு விஷயத்து மேல நமக்கு ஒரு ஆசை வந்துடுத்துன்னா அதை அடையறதுக்கான முயற்சி பண்றோம். அப்பதான் இந்த செயல்ங்கிறதுல இறங்குறோம். இந்த செயல் இறங்குறதே தான் என்ன பண்ணிடுறோம்னு, இந்த ஆசை மேல தூக்கி இருக்கிறதுனால இதை அடையணுங்கிற கோல் ஒண்ணுதான் நாங்க பிரதானமா இருக்க வழிய அதை எப்படி அடையணுங்கிறதுல நமக்கு கவனம் இருக்க மாட்டேங்கிறது. எப்படியோ அடையணும் அப்படின்னு பார்க்கிறோம். அவனுக்கு ஏதோ அதை பார்த்தோன்னா அந்த கடையில நகையை பார்த்தோன்னா வாங்கிக்கணும்னு ஆசையா இருக்கு, வாங்கணும்னு உழைக்கிறான், காசு சேர்க்கிறான், அப்படி இல்லை. என்ன பண்ண உடனே திருடு. சரி நமக்கு தான் அது கிடைக்கலையே, ட்ரை பண்ணினுமே, வேண்டாமே அப்படின்னு மனசு தோண மாட்டேங்கிறது. திருடிந்தாலும் அதை அடைஞ்சுட்டா தேவையில்லைன்னு தோன்றது. இப்ப என்ன ஆயிடுத்துன்னு, ஆசைப்படுறது தப்பா கேட்கலாம். என்ன மனுஷனா பிறந்தா ஆசைப்படாத இருப்பாளா? இதுல என்ன ஜெனுவின் தானே. அது ஏன் மகான்கள்லாம் திருப்பி திருப்பி ஆசைப்படாதன்னு சொல்றா அப்படின்னா, ஆசைப்படாதன்னே சொல்லலவா. என்ன சொல்றா? அப்ப ஆசைப்படாதன்னு அவன் சொன்னதுக்கு ஆசை எருமீன் அப்படின்னு எதனால சொன்னார்? அங்க முன்னால பேராசைன்னு சேர்த்துக்கணும். பேராசை அருன்னு அர்த்தம். ஆசைப்படு, கிடைக்கலையா சகஜமா எடுத்துடும். சரி ஏதோ நமக்கு பிராப்தம் இல்லை, இதான் போல அப்படின்னு எடுத்துக்க முடியல, மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது. அப்போ அந்த வழியை பத்தி நமக்கு யோஜனை இல்லாத அதிலேயே பிரவேசிக்கிறோம். அதை அடையணுங்கிற கோலையே வச்சு நிற்கிறதுனால எப்படினாலும் அடைஞ்சணும் அப்படிங்கிறோம். அப்படி அடையலைன்னால் என்னன்னு அதை விட விபரீதமா இருக்கு. என்னன்னு கோபம் வந்துடுறது. உடனே நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு உடனே கோபம் வந்துடுறது. சரி இப்ப ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கோபம் வந்துடும். அப்ப ஆசைப்பட்டது கிடைச்சு கொடுத்தோம்னா நல்லதா சாந்தமா அமைதியாயிடுமான்னு, இது அதை விட டேஞ்சரா இருக்கு. என்னன்னு இந்த ஆசை வந்து கிடைச்சு கொடுத்தோம்னால் அப்பாடா நம்ம ஆசைப்பட்டது நடந்துருத்தியா, இன்னுமே சௌக்கியமா இருப்போம்னு இருக்கிறதோ இல்லை, உடனே அடுத்த ஆசை முளைக்கிறது. இப்ப என்ன ஆயிடுத்துன்னு, 1,00,000 ரூபாய் சேர்த்தா போறோம் அப்படின்னு நினைச்சுன்னு இவன் சேர்க்கிறான். இந்த 1,00,000 பூர்த்தி ஆனோன்னு அடுத்த நிமிஷமே என்ன ஆயிடுறதுன்னு 1 கோடி இருக்கிறவன் பக்கம் கண்ணு போறது. இப்ப என்ன ஆயிடுத்து அப்படின்னு 99 குறையிறது. சரி அடுத்த கோல் செட் பண்ணு, 1 கோடிக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு. இப்ப 1 கோடி கிடைச்சிருத்துனா என்ன ஆயிடுத்து அப்படின்னு, இப்ப லட்சம் கோடிங்கெல்லாம் 1 கோடி 1,00,000 சொன்னா யாரான்னு சிரிப்பா. எல்லாமே 100 கோடி 1000 கோடி லட்சம் கோடி, எவ்வளவு சைஃபர்னு ஒருத்தருக்குமே தெரியாது, அப்படி போயின்னு இருக்கு. எதனால? அப்படி வந்த ஆசைனாலதான். அன்னைக்கு 1,00,000 கிடைக்காத இருந்திருந்ததுனால் இன்னைக்கு உனக்கு 5000 கோடி 10,000 கோடியில வந்து நின்று இருப்போமா? என்ன நம்ம நிற்க மாட்டோம். இப்ப என்ன ஆயிடுத்துனர், அந்த சின்னதாப்பட்ட ஆசை பூர்த்தி பண்ணினதுனால நிறைவேறதுனால அந்த விபரீதம் என்னன்னு அடுத்தது பெரிய ஆசையா வந்துடுறது. இப்படி அக்னி வரை பத்தினி எரியுதுன்னா அதை அணைக்கிறதுக்கு நெய்யை ஊத்தினா எண்ணெயை ஊத்தினா அணையும், இன்னும் ஜம்முன்னு ஜோரா எரியும். அதனாலதான் ஆசை நிறைவேறினாலும் தப்பா இருக்கு. சரி நிறைவேறினா இவ்வளவு பயமுறுத்துறேன், நிறைவேறாதே போயிட்டா நிராசையா போயிட்டா என்ன, நிராசையா போனா அதை விட டேஞ்சரா இருக்கு.
கோவம் வந்துடுறது, ஆத்திரம் வந்துடுறது. இதுக்கு மேலே என்ன போறதுன்னு, நாம பட்டு ஆசைப்பட்டு நடக்காது, இன்னொருத்தனுக்கு ஆசைப்பட்டு நடந்துருக்குன்னா அவன் மேலேயும் வேஷம் வந்துடுறது. நானை மட்டும் ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கல, அவன் தட்டின்னு போயிட்டான் அப்படின்னு அவனை உடனே என்ன பண்ணலான்னு பார்க்கறது. இப்படி ஒன்னுலேருந்து ஒன்று, ஒன்னுலேருந்து ஒன்று, ஒன்னுலேருந்து ஒன்று பெரிய பிரளயமா விபரீதமா ஆயிடுறது. இப்ப என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க? ஆசைப்படலாமா படப்படாதா? இன்னைக்கு உபன்யாசத்துல என்ன சொல்ல போறேன்? பெரியவன் என்ன சொல்றா? பட்டாலும் தப்புங்கிறேள், பள்ளையினாலும் தப்புங்கிறேள், நிறைவேறினாலும் தப்புங்கிறேள், நிறைவேறலாலும் தப்புங்கிறேள். என்னதான் அவர் சொல்ற அப்படின்னு, ஆசையை அடக்கவும் முடியல, ஆசைப்படாதையும் இருக்க முடியல. சரி, ஒண்ணுமே ஆசையே இல்லைன்னா காரியம் இல்லை அப்படின்னாலும் சும்மா உட்கார்ந்துருக்குமா? இல்ல. ஒண்ணுமே வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போனா கூட அங்கேயும் ஏதோ ஒரு ஆசை வந்துடுறது, அங்கேயும் சும்மா இருக்க மாட்டேங்கிறது. இல்லையா ஏதாவது அந்த மரமட்டையான தள்ளி போடுறது, அந்தண்ட போடுறது, இல்லையா அந்த பெருக்கலாமாங்கிறது, இந்த குப்பையெல்லாம் அந்தண்ட தள்ளலாமாங்கிறது, என்னமோ ஏதோ. இப்படி சும்மாவும் இருக்க முடியல, காரியம் செய்யாதே இருக்க முடியல, ஆசையும் அடக்க முடியல. என்னதான் வழி அப்போ அப்படின்னு? அதனால காரியமும் செய்யணும், ஆனா ஆசையும் இருக்கக்கூடாது. அது என்ன சார் பண்ண முடியும்? அதுக்கு பேர் தான் பரோபகாரம். பரோபகாரம்னு பேரு. சர்வீஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்றமே, அந்த சர்வீஸ்க்கு பேர் லோகோபகாரமான காரியம். அப்படின்னா அங்க ஏதோ காரியம் செய்யறோம், ஆனால் என்னென்ன என்னோட ஆசைக்காக செய்யல. இது வேடிக்கை என்னென்ன, அந்த லோகோபகாரம்னு ஆரம்பிக்கிறதுலயும் சுயநலம் வந்துடும் பின்னால. அங்கேயும் ஜாக்கிரதையா இருக்கணும், வான் பண்ண போறாதையும். அதனால அந்த சொந்த ஆசைக்காக நான் முயற்சி பண்றதே தான் அதுல விபரீதங்கள்லாம் வருது. அது நிறைவேறினாலும் தப்பா இருக்கு, நிறைவேறலைனாலும் தப்பா இருக்கு அப்படின்னு. அப்ப ஆசைப்படுறியா? பட்டு தலை சத் சங்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படு, ஏதோ நல்ல காரியம் பண்ணணும்னு ஆசைப்படு, கோயில் கட்டணும்னு ஆசைப்படு, குளம் வெட்டணும்னு ஆசைப்படு, அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்படு, எத்தையோ பண்ணு. இந்த சுயநலம் இல்லாத பொதுநல நோக்கோட ஒரு ஆசைப்படு. அப்படி பண்றதே என்ன பண்ணுன்னு, அதுக்கு முக்கியமானது பெரியவா சொல்றது, நம்ம ஒரு ஆசைப்படணும், அந்த ஆசைப்பட்டு ஒரு காரியம் பண்ணணும். ஆனா அந்த காரியத்தினால என்ன எப்படி இருக்கணும்னு, அதனால நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கக்கூடாது, லௌகீக பெனிஃபிட் இருக்கக்கூடாது. தெய்வத்தின் குரல் உபன்யாசம் பண்ணர் கணேசன் அப்படின்னா உடனே நாளைக்கு அவருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுக்கப்படாது. உபன்யாச சக்கரவர்த்தின்னு விட்டா இவர் வேடுவர், அவ்வளவுதான். காரணம் என்னன்னா, அடுத்த ஊர்ல அடுத்தது என்ன கிடைக்கும்னு ஆரம்பிச்சிடும். லௌகீகமான பிரயோஜனம் ஒன்னும் இருக்கக்கூடாது. வந்தாருன்னா ஏதோ பணம் கொடுக்குறா அப்படின்னா, சம்பாவனை வருதுன்னா உடனே அடுத்தது இதை விட கூட வருமான ஆசை வரும். ஆசை வந்தா என்ன பண்ணும்னு, அப்படி கொடுக்கலன்னா அவ கொடுக்குறாப்புல நம்ம ஏதாவது சொன்னாக்கா அவ சந்தோஷப்பட்டு கொடுப்பாள், இப்படின்னா விபரீதம் போகும். அதனால பெரியவா சொல்றா, லௌகீக பிரயோஜனம் ஒன்னும் இருக்கக்கூடாது. நெல் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் இவர் உழைச்சார் சார், அவருக்கு என்ன பூஜ்யம் பலன். அப்படி இருந்தாதான் லோகோபகாரம்னு பேரு. அப்ப அதனால அந்த பலன் யாருக்கோ போகும். சுவாமி கீதையில சொல்றது, சர்வ தர்மான பரித்யஜ்ய அப்படின்னா தர்மத்தை விட்டுருன்னா என்ன அதர்மத்தை பிடிச்சுக்கோன்னு அர்த்தம் இல்ல. அந்த தான் தான் தான்ங்கிற அந்த பாவத்தோடு பண்ற அந்த எண்ணத்தை விடு, காரியத்தை விடுன்னு சொல்லல. காரியம் பண்ணு, எனக்காக பண்றேன், எனக்காக சமைக்கிறேன், எனக்காக சாப்பிட்றேன், எனக்காக வீடு கட்டிக்கிறேன், எனக்காக சம்பாதிக்கிறேன், இதை விடு. அப்படி பண்ணினா என்ன பண்ணும்னர், உனக்கு உனக்குன்னு நினைச்சுன்னு பண்றது எவ்வளவு பண்ணினியோ அதை விட கோடி பங்கு ஜாஸ்தி காரியம் பண்ணலாம். மகான்கள்லாம் அசாத்திய சாதக சுவாமின் அப்படின்னு 32 வயசுல சங்கரர் அப்படி வெட்டி முடிச்சவர். அப்படின்னா எதனால முடிஞ்சதுன்னாரு, அவருக்கு என்ன லாபம் கிடைச்சது? ஒண்ணும் இல்லை, காஷாய கௌபீனத்தை தவிர வேற ஒன்னும் விட்டு பாக்கி இல்லை. அப்படி அடுத்த வாளுக்காக காரியம் செஞ்சதுனால தனக்குன்னு செய்யறதை விட அடுத்த வாளுக்குன்னு செய்யறது இன்னும் ஜாஸ்தி நமக்கு தானே
பலனும் கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்கிறது. ஒரு பெரிய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தார். பேரே சொன்னேன், டாக்டர் வேணிநாதன் பேர். இன்னும் ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்க. ரொம்ப பரம்பரையா முடிகொண்டான விஷ்ணுபுரத்தை சேர்ந்தவா, பரம்பரையா மடத்தோட பெரியவாழ்கிட்ட வழக்கம் உள்ளவா, பெரிய ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டியில இருந்து. ராமாயண உபன்யாசம் பண்ண சொன்னா அவருக்கு, ராமாயண உபன்யாசம் மகா வித்வான், உபன்யாசம் பண்ண சொன்னா பண்ணினர். பண்ணிட்டு முதல்ல பெரியவாழ்கிட்ட ஒருத்தர் வாங்கிட்டு தான் எல்லாம் பண்ற வழக்கம். உபன்யாசம் முடிஞ்சோன்னு வந்து, பெரியவா ராமாயணம் சொல்ல போறேன், நீ சொன்னியா அப்படின்னு. சொன்னேன் அப்படின்னு. எல்லாரும் கேட்டாளா? நன்னா சொன்னியா? நன்னா சொன்னேன், கேட்டேன் அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லை, ஏதோ நீங்க தான் சொல்லணும்னு கம்பல் பண்ணா சொன்னேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன், அவள் பார்த்தா ஏதோ அவளுக்கு திருப்தியா இருந்தாப்புல இருந்தது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை, சொல்லாத என்ன பண்ணும், சொல்லத்தான் வேணும். நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்லத்தான் வேணும், நம்ம தெரிஞ்சிருந்தது சொல்லு அப்படின்னு. நன்னா சொல்லு. என்ன தானே நீஞ்சினா வந்துட போகிறது, தண்ணியில் போய் குதிக்கிறதே தான் பயமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்ததுன்னா பிராணனை காப்பாற்றிக்கணும், ஏதோ கையை காலை வச்சுன்னு நீஞ்சி தான் வரப்போகிறோம். அது மாதிரி வந்துடலாம். என்ன அந்த பூர்த்தி ஆற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னா. இனிமே அவ உடனே மைக்கை பிடிச்சிப்பா, ஒரு பெரிய மாலையை போடுவா கழுத்துல, போட்டு இனிமே வால்மீகியே இறங்கி வந்துட்டாருக்கு வேலின்னு பேரை வச்சுண்டு. இனிமே ராமாயணம் சொன்னா இவர் சொல்லணும், ராமாயணம் கேட்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவா. அந்த சமயத்துல மட்டும் காதை மூடிண்டுடும், கண்ணை மூடிண்டுடும். அதுல ஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னா போச்சிடலாம், போயிட்டு அப்படின்னு. எல்லாரும் என்ன பண்ணோம்னு அதுக்கு தான் காதை திறந்துன்னு உட்காந்துவோம். ராமாயணத்தை கோட்டை விட்டுருவோம். நொச்சூர நான் சொல்லுவேன், இந்த மாலை போறதே கை தட்டினா அவர் கோச்சுப்பார். காரணம் என்னென்ன, பொய்ய சொல்ற அரசியல்வாதிக்கு மாலை போட்டா கையை தட்டுறான், சத்தியத்தை சொல்ற இவாளுக்கு மாலை போட்டா கையை தட்டுவானே. அவ தட்டாதன்னா தட்டா நிறுத்த போறதில்லை, நம்ம நிறுத்திக்கலாமே. அது அங்கதான் ஜாக்கிரதை இருக்கணும். காரணம் என்னன்னு, அதுதான் ஜாக்கிரதைங்கிறது. சொல்லிட்டா என்ன பண்ணும்னு, உட்கார்ந்து இருக்கிறவளுக்கு ஒரு பிரம வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னு வேடிக்கையா இருந்து, அன்னைக்கு ஏதோ ஒரு கல்யாணத்துல பார்த்தேன், கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போடுறான், சதாபிஷேகம் சஷ்டி இது குர்த்தி அதுல பார்த்தேன் போடுறான். அதுக்கு எதுக்கு உறவுகாரெல்லாம் கை தட்டுறான்னு தெரியல. அது என்ன ஆயிடுத்துன்னு, இந்த அரசியல் மேடையில மாலை போட்டா கை தட்டணுங்கிற சம்பிரதாயம் வந்துட்டனால இப்போ நல்ல சுவாமிக்கு அலங்காரம் பண்றது ஒருத்தர் கை தட்டாத இருக்கா. அது என்ன ஆயிடுத்துன்னு, மாலை போட்டா கை தட்டணும், கண்ட பலன் இதான். ஆம்பையும் பொண்டாட்டிக்கு மாலை போடுறான், இதுக்கு என்ன கை தட்டுவானே எல்லாரும் சேர்ந்துட்டு உட்காந்து. அஜானம்னா இதுக்கு பேர் தான். மகரிஷிகிட்ட கேட்டார், ஒருத்தர் வந்து கேட்டார், அவர் ஸ்பிரிச்சுவலி எல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வந்தவர் வந்து ரமண பகவான்கிட்ட கேட்டார், மாயன்னா என்ன அப்படின்னார். ஏன்னா அத்தியாத்மிகத்துல ரிலீஜியஸா ஸ்பிரிச்சுவாலிட்டியில முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், மாயையத்தான். என்ன அப்படின்னார். அவர் ஒன்றும் பதில் சொல்ல. என்னட்டு சொல்றது டெஃபினேஷன்? இனிமே ஆச்சாரியார் மாயா பஞ்சகம்னு பண்ணியிருக்க 5 ஸ்லோகத்தை படி, அதுதான் மாயைக்கு டெஃபினேஷன். அவரும் அப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிறாப்புலையும் தெரியல, என்ன பண்றது, பதில் சொல்ல முடியாம பேசாத இருந்தார். இவர் 2-3 தரம் கேட்டார், ஒன்னும் அவர் பதில் சொல்லல. இப்படி பேசினே கிட்டே யாரோ ஒரு சினிமா ஸ்டார் தரிசனத்துக்கு வந்தா. வாசல்ல வரான்னு தெரிஞ்சனோடனே எல்லாரும் விழுந்தடிச்சுன்னு ஓடினான். விழுந்தடிச்சுன்னு ஓடினோன்னு, மாயன்னா என்னன்னு கேட்டே இதாங்க. மாயை காமிக்க எப்படி டெஃபினேஷன்ல சொல்றது, டெமான்ஸ்ட்ரேட் தான் பண்ணி காமிக்கணும். மாயை என்ன என்ன, ஞானம்னா என்னன்னு. ஞானஸ்வரூபமா எய்தாப்புல ஒன்று உட்கார்ந்து இருக்கு, அதுல லைக்கல மனசு, எங்கேயோ யாரோ வரான்னு உடனே குருவிடுன்னு ஓடுறது, விழுந்து அடிச்சு. இதுக்கு பேர் தான் மாயை.
அது மாதிரி ஆயிடும். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு, இதெல்லாம் பண்ண 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 உடனே நம்மளையும் அறியாதே நமக்கு ஒரு ஹானி வந்துடும். அதனால்தான் விஷயம் தெரிஞ்சவாள்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறதுக்கான அதுதான் பெரியவா சொன்னா. அதனால நீ எல்லாம் நன்னா சொல்லு, எல்லாம் நன்னா வந்துடும். இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. யார் வேணா என்ன வேணா எதை வேணா சாதிக்கலாம், பண்ணிடலாம். ஆனா அந்தனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு பார்த்துக்கணும். முதல்ல நம்ம கடதேறாது என்ன அடுத்தவா கடதேறதுக்கு என்ன வழி காமிச்சு என்ன பண்ணணும்? நம்மளே திண்டாடின்னு இருக்கோம், ஆத்துல போயின்னு இருக்கோம்னா இனிமேல் அடுத்தவன் ஆத்துல போறவனை வாங்கி இந்த கரை சேர்க்கறது. முதல்ல நம்ம ஏறி கரையை ஏறிட்டு நீஞ்சிட்டுன்னா அப்புறம் அடுத்தவனை சேர்க்க முடியும். அதுல ஜாக்கிரதையாரு, அந்த கடைசி நாள் அன்னைக்கு மட்டும் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா பெரியா. அது இதை இத்தனையே எதுக்கு சொன்னேன் அப்படின்னு, நாம பண்ற காரியத்தினால நமக்கு பௌதீகமா ஒரு லௌகீகமான ஒரு பிரயோஜனம் இல்லாத இருக்கணும். ஆனால் நாம என்ன பண்றோம்னா எல்லா காரியத்தையும் பண்றதே இந்த லௌகீக பிரயோஜனத்துக்கு தான். கோவிலுக்கு போறோம், பிரதோஷ தரிசனத்துக்கு போறோம் அப்படின்னா சிவபக்தியினால முக்தி போயிடல. யாரோ இங்கேயோ ஜோசியர் புஸ்தகத்துல எழுதியிருக்கார், நீங்க 8 வாரம் சிவ தரிசனம் பண்ணலாம் உங்க கஷ்டம் எல்லாம் போயிடும், நவகிரகங்கள்லாம் உங்க வாசல்ல வந்து நிற்கும். நவகிரக கஷேத்திரம்னு தெருத்துறவா போறா. வேடிக்கையா இந்த திருநள்ளாறுல போய் பார்த்தேன், தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு எப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அவர் ஒன்று நிற்கிறார். ஈகாக்கா இல்ல குருக்கள் கூட கதவை சாத்தின்னு வந்துடுறார். இந்த வெளியில வாசல்ல ஒரு தூணில உட்கார்ந்து இருக்கார் சனீஸ்வரன். அவருக்கு தங்க கவச்சம், வைர கிரீடம், பூஜை உபச்சாரத்தோட அணியணும். போறவாள்லாம் என்ன பண்றான்னு, அந்த நல்ல வேளை அவர் வாசலோடய இருக்கு. இந்த சனி யாரும் பிடிக்கல, தர்பாரண்யேஸ்வரர் மட்டும் பிடிக்கல. வரவாள்லாம் போறா, இப்படி பாக்குறா, எல்லாம் பரிகாரத்தை பண்றா, எல்லை கட்டுறா, கொள்ள கட்டுறா, என்னமோ பண்றா, ஓடி வந்துடுறா, விடமாட்டேங்குது. அதாவது பிராரம்பம் எப்படி தடுக்கிறது? இதுக்கு பேர் தான் மாயேன்னு பேர். அதுக்கு பேர் தான் அவரோட சனி எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லா இருப்பாரு. இவர் பிடிச்சிருந்துக்கார் அங்க உள்ள அப்படி தர்பாரண்யேஸ்வரர் திரும்பி பார்த்துட்டு இவரோட கைவரிசை காமிக்க முடியாது. அதனால அவர் அங்கேயே போக கூடாது, இப்படியே அனுப்பிச்சுடுவார். எல்லா கோயிலும் இப்படிதான் இருக்கு. நவகிரக கஷேத்திரம்னு போனேன்னா திங்களூர் அப்படின்னு வேணா எந்த சந்திரனுக்கு பயந்துன்னு போறோமோ அந்த சந்திரன் எவங்க அல்ல விழுந்து பூஜை பண்ணினான்னா அவர் நிம்மதியா இருக்கார், ஈகாக்கா இல்லாத. இப்படி ஒரு அஜ்ஞானம் காரணம் என்னன்னு, அதுல இது எதுக்கு பர்டிகுலரா சொல்றேன்னு, அங்கேயும் ஏதோ ஒரு லௌகீகமா ஏதான ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிதான் போறதுக்கு தான் வரும். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா பிள்ளையாட்ட பக்தி வந்து ஒரு இல்லை, என்னமோ ஏதோ இருக்கு ஆத்துல சம்திங் ப்ராப்ளம், அதனாலதான் வர. அது கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குன்னா என்னன்னு, அப்போ நானும் போகணும்னா பார்த்தேன், போயிருந்தேன், இப்ப கை வர மாட்டேங்கிறது, வேற வேலை வந்துடுத்து அப்படிங்கிற. அது எப்படி இந்த கஷ்டம் தீர்றதுக்கு முன்னால மட்டும் 8 வாரம் முடிஞ்சுது. மாங்காடுக்கு போகணும் அப்படின்னா 8 வாரமா. இதெல்லாம் நினைச்சா சிரிப்பா வருது. என்னமோ எலுமிச்சம் பழத்தை தூக்கிக்கணும், பாலை கொடுக்கணும், என்னெல்லாமோ. அதுக்கப்புறம் சம்பிரதாயம் எல்லாம் தானே முளைச்சுடுறது. இது வேற ஒண்ணும் இல்லை, எங்கேயோ என்னமோ பயம் நமக்கு, அதனால எத்தத்தின்னா பித்தந்தளியும் அப்படின்ட்டு போறோம். அப்படி இருந்தா என்ன நிலைக்குமான? நிலைக்காது. அது ஆரம்பிச்சுடுத்துனா, அந்த கஷ்டம் திடீர ஆரம்பிச்சுடுத்துன்னா இது தானே இதெல்லாமும் நின்றுடும். அதுக்காக தான் சொல்ற, இந்த லௌகீக பெனிஃபிட் நமக்கு இருக்கக்கூடாது, ஜீரோ. சார் நான் இத்தனை பண்ணேன் சார், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் ஆகுது? அப்பதான் நான் என்ன பண்ணணும்? அப்பதான் நீ பண்ணினது உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தீர்வது. அப்போ நிறைய பண்ணணும். அதைத்தான் நீங்க சொல்றா பிரிவா. அப்படி பண்ண முடியுமா யாராலையானும் அப்படின்னர். அதை சொல்லி தரத்துக்கு தான் சாஸ்திரம்னு ஒண்ணு. சாஸ்திரத்தோட லட்சியமே என்னன்னு, சித்தசுத்தி. சித்தசுத்தி கர்மானுஷ்டானங்கள்னால சித்தசுத்தி வருது. சித்தசுத்தி வருதுன்னா என்ன சித்தசுத்தி அப்படின்னா, இந்த மென்டல் பேலன்ஸ் கிடைக்கிறது, ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்கு தான் சாஸ்திரம் வழி சொல்றது. இல்லையா நாம விடிய விடிய உட்காந்துட்டு யாக கீத்தை பண்ணி நமக்கு என்ன, புகையில உட்காந்து கண்ணை வெஞ்சதுதான் மிச்சம்.
ஏன் அப்படின்னு வந்துருத்தா அப்ப இன்னும் நன்னா பண்ணு. அப்படி பண்ணினோம்னா என்னன்னு அந்த பாபம்ங்கிறது ஒட்டாது. நம்மளால காரியம் பண்ணாதையும் இருக்க முடியல, ஆசைப்படாதையும் இருக்க முடியல. இந்த ஆசையை வச்சுன்னு ஒரு காரியத்தை பண்ணிட்டா அதுல உடனே பாபமும் வந்து சேர்ந்துருது, இல்லையா புண்ணியம் வந்து சேர்ந்துருது. பாபம் வந்து சேராத இருக்கணும்னா நம்ம ஆசைப்படுறோம், புண்ணியம் வேணும் புண்ணியம் வேணுங்கிற. புண்ணியம் வந்து அதை விட டேஞ்சர். 100 அஸ்வமேதம் பண்ணினா என்ன இந்திர பதவின்னு விட்டார் அப்படின்னார். அதை விட டேஞ்சர் ஏதாவது உண்டு? இந்திரனா பிறந்து பார்த்தா தெரியும். காஞ்சி க்ஷேத்திர மகாத்மியத்துல இருக்கு. அதாவது இந்திர பதவிக்குன்னு ரிசர்வ் பண்ணி வருவா. இந்த இந்திரனுக்கு காலம் ஆயிடுச்சுன்னா அடுத்தது இவருக்கு இந்திர பதவி அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது. அதுல ஒரு இந்திரனா வந்தவர் மகேந்திரன்னு பேரு. அவர் என்ன பண்ணார், இந்திர பதவி இருந்துட்டு காஞ்சிபுரத்துல இன்னும் அந்த சுவாமி இருக்க, அவர் பூஜை பண்ணினார். அப்பனே எனக்கு இந்திரன்கிற பதவியிலேருந்து என்னை ரிலீவ் பண்ணுன்னு. இந்திர போகத்தை அனுபவிச்சவருக்கு அழுத்து எடுத்து என்னைக்கு இதெல்லாம் விட்டு போகிறது, நம்ம பாட்டுக்கு சௌக்கியமா ஆனந்தமா ஏகாங்கியா இருக்க போறோம். அதனால பரமேஸ்வரனை பூஜை பண்ணி இந்திர பதவியிலேருந்து ரிலீவ் ஆனார்னு காஞ்சி மகாத்மியம் சொல்றது. அப்படின்னா இந்த புண்ணிய பலத்தினால தானே 100 அஸ்வமேதத்தை பண்ணுவானே, இப்படி இந்திரனாக உட்காந்து திண்டாடுவானே, அப்படியும் வந்துடும். நமக்கு ஏதோ பார்த்தா சௌக்கியமா இருக்கு, ஏதோ பரியாசமா சொல்ல மோருஞ்சாத்துக்கு அப்புறம் பாயசத்தை சாப்பிட்டா ராஜா வயத்துல பிறப்பான்னு பிறந்து பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் பாயசமும் சாப்பிட மாட்டோம், மோரும் சாப்பிட மாட்டோம். அது நல்ல ஒரு நம்ம தேசம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டரா உட்காந்து வச்சுட்டோன்னு வச்சுங்கோ, அப்புறம் ஜென்மத்துக்கும் ஆசைப்படுவாளோவா? விட மாட்டான். இங்கேருந்து பார்க்கறதே தான் தெரியும், ஏதோ அதுல போய் உட்காந்துட்டா ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு. அங்க போய் அனுபவிச்சாதான் தெரியும், அதுக்கப்புறம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. அதனால பாவம் வந்தாலும் தான் பயம்னு இல்லை, புண்ணியம் வந்தாலும் பயம்தான். அதனாலதான் இந்த பாபமும் சேராத இருக்கணும், புண்ணியமும் சேராத இருக்கணும். அதுல நம்ம மதத்துல என்ன சொல்றதுன்னு, இந்த பாபமும் சேராத இருக்கணும் புண்ணியம் சேராத இருக்கணும்னு முதல்லயே சொன்னா பயப்படுவா. அதனால முதல்ல பாவத்தை சேர்த்துக்காத ஒரு இது பண்ணினா புண்ணியம், அது பண்ணினா புண்ணியம் அப்படின்னு சொல்றது என்ன. அதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறதுன்னு அப்புறம் பார்த்துப்போம், அதுக்கும் அடுத்த வழி சொல்லலாம். அப்படி இந்த பாப புண்ணியம்ங்கிறது 0 நில் பேலன்ஸ்ல இருந்துடுத்துனால் அதுதான் பெரிய ஸ்திதி. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் தான் பண்ண முடியுமே வழியோ ஒன்றும் பண்ண முடியாது. டெபிட்டுங்க ரெடிட்டு நெல் ஆயிடுத்துன்னா அதை வச்சு நெல் லெட்ஜர் கழிச்சு எறிய வேண்டியதான். ஒன்றுத்துக்கும் அங்க வேலை கிடையாது. அந்த நிலைமை வரத்துக்கு தான் சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாஸ்திரத்தை சொல்றதுக்கு தான் மதம்னு ஒண்ணு இருக்கு, வேண்டிருக்கு. இது மனுஷன் இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டும் இருக்கத்தான் இருக்கும். இதை ரெண்டையும் ஹேண்டில் பண்றதுக்கு வழியும் இருக்கத்தான் இருக்கும், வேணத்தான் வேணும். அதுதான் மதத்தோட பயன் அப்படின்னு சொல்றா. மதம் இருந்தா அதோட பர்பஸ் என்ன, அதோட உபயோகம் என்ன, அதனால கிடைக்கிற லாபம் என்ன அப்படின்னு அதைத்தான் நமது சாஸ்திரத்துல சொல்றது. தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்னு சதுர்வித பல புருஷார்த்தம் அப்படிங்கிற 4 விதமான பயன்கள். ஒரு மனுஷனுக்கு அர்த்தம்னா வேணும்னு ஆசைப்படுறது. என்ன அர்த்தம்? 4 அர்த்தம். இந்த 4 வேணும். இந்த 4க்கும் நாம் ஆசைப்பட்டு முயற்சி பண்ணேன்னா வாழ்க்கையே அர்த்தம் இல்லாத போயிடுறது. இந்த 4 இருந்தாதான் அர்த்தம். அதுல தர்மம்ங்கிறத முதல்ல சொல்றது. அடுத்தது அர்த்தம் அப்படின்னா சதுர்வித பல புருஷார்த்தத்துல அர்த்தம்னு சொல்றோம். இங்கேயும் 4 புருஷார்த்தங்கள்ல ஒன்னா தர்மத்துக்கு அடுத்தது அர்த்தம்னு சொல்லியிருக்கு. இங்க அர்த்தம்னு சொல்றதுக்கு பைசான்னு பேரு, பொருள் அப்படின்னு பேரு. அதனாலதான் அந்த பொருளாதாரத்தை சொல்றதுக்கு பேரே அர்த்த சாஸ்திரம்னு இருக்கு. கௌடில்யர் பண்ணது அர்த்த சாஸ்திரம் அப்படின்னாலே பொருளை சார்ந்தது. அந்த பொருள் இருக்கு. அடுத்தது காமம். காமம்னா விருப்பம், ஆசை. கடைசியா மோட்சம். இத தமிழ்ல அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்றோம். தர்ம அர்த்த காம மோட்சத்தை. இதுல
நமக்கு இந்த நாலுல எது நமக்கு முக்கியமா வேணும்? எல்லாரும் வேணும்னு ஓட்டு போடுறது கையை தூக்குங்க. இந்த நாலுல உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா யாரும் எல்லாத்துக்கும் கை தூக்குவா? முதல்ல எல்லாரும் கை தூக்குவான்னு பொருளுக்கு தான் கையை தூக்கும். எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு. காரணம் என்னன்னு, இவனுக்கு காமம் இருக்கு, ஆசை இருக்கு. இந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கணும்னா சும்மா கிடைச்சிருமா என்ன? அதுக்கு ஏதோ காசு செலவழிக்க வேண்டியிருக்கு, இந்த காசு வேண்டிருக்கு. அதனால இந்த ஆசை இருக்கிறதுனால காசு வேண்டிருக்கு, அதுக்காக பொருள் ஈட்ட வேண்டியிருக்கு. அந்த பொருளை எப்படி ஈட்டணும்னு, இந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக பூர்த்தி பண்ணிக்காக நான் பொருள் ஈட்ட ஆரம்பிச்சேன்னால் அந்த முயற்சியில பிரவேசிக்கிறதையே எனக்கு பாப புண்ணியம் வந்துடும். முன்னாலேயே சொல்லி வச்சு அதுல என் ஆசையும் நிறைவேறணும், ஆயிரம் பாவம் மட்டும் வரப்படாது. இப்படி ஒரு ஏதான மெக்கானிசம் இருந்தா தேவையில்லை. அதுவும் சொல்றேனே அப்படிங்கிறது மதம். என்னென்ன அதுதான் தர்மம். தர்ம வழியில பொருள் ஈட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்ற வழக்கம் உண்டு. கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம் அப்படின்னு. அதாவது இந்த நாம பிரபாவத்தை பத்தி சொல்றவெல்லாம் இதை ரொம்ப விசேஷமா சொல்லுவா. பத்தியா கலியில கோவிந்த கீர்த்தனம் தான் முக்கியம்னு சொல்லி எடுத்து, அதனால இது ஒன்னே போரும் அப்படின்னு சொல்றா இல்லையா. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் கோவிந்த கீர்த்தனம் தான் கதி அப்படின்னு சொல்றோம். ஆனால் அதுக்கு முன்னால சொல்லிட்டு யாருக்கெல்லாம் அது கதின்னு சொல்றதுன்னு, கலோ கல்மஷ சித்தானம், கலியில யாருக்கெல்லாம் கல்மஷ சித்தம் இருக்கோ, கல்மஷம்னா வேற ஒண்ணும் இல்லை, உள்ள ஒண்ணும் வாயில ஒண்ணும், அவ்வளவுதான். காலிங் பெல் அடிச்ச உடனே பார்த்தாக்க ஏதாத்து மாமா வந்திருப்பார். உள்ளுக்குள்ள நினைக்கும் வந்துட்டானா ரொம்ப அப்படின்னு நினைக்கும். ஆனா வாங்க வாங்க இப்பதான் உங்களை நினைச்சிருந்தேன், என்ன நினைச்சிருந்த வந்துட போறானேன்னு. இதான் கல்மஷ சித்தம். இப்படி நம்மளே தனம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா யாரானும் இதை பத்தி சீரியஸா திங்க் பண்றோமோ இல்ல. காரணம் என்னன்னா, நாளைக்கு அவத்துல போய் மணி அடிச்சா அவரே இதையே தான் நினைச்சுக்க போறார். அவர் இதே உபச்சாரத்தை தான் சொல்ல போறார். இதுதான் கல்மஷ சித்தம்னு. அப்படி உள்ளுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு. இது எப்பேற்பட்ட தோஷம்னர் வள்ளலார கேட்கணும். பயப்படுற என்ன சொன்னார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவா உறவு கலவாமை வேணும் அப்படின்னு. அப்புறம் நீ எனக்கு என்ன அனுகிரகம் பண்றியோ பண்ண விட்டா விடு, நான் இந்த ஒண்ணை மட்டும் கட்டாயம் பண்ணிடு. இந்த உள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளியில ஒண்ணு பேசுறவன் உறவு கூட கலக்கக்கூடாது. எங்க அத்திம்பேரோட சித்தப்பாவோட ஒண்ணு விட்ட மச்சினான் சோ உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு அப்படின்னு கூட தூரத்துக்கு வந்துங்கிறது கூட வந்துடக்கூடாது அப்படின்னு. காரணம் என்னென்ன, அப்படி எங்கேயோ சுத்தி வச்சு ஒருத்தன் வந்தா கூட போதும். அது என்ன பண்ணும்னு, அவனோட சாநித்தியம் என்னன்னு 2 நாள்ல உனக்கும் அந்த வந்துடும் வியாதி. ஜலதோஷம் ஃப்ளூ எல்லாம் கூட ஒத்துணுடலாம், 2 நாள் கழிச்சுதான் பிடிக்கும். இது அடுத்த நிமிஷமே பிடிச்சிடும். காரணம் என்னன்னு, அவன் வருவான், வந்தோன்னு சத்சங்கம் தெய்வத்தின் கோயில் போக்குறேன் அப்படின்னா உடனே அவன் என்ன பண்ணுவான், அப்படியா ரொம்ப நல்லது போயிட்டு வாங்கோ அப்படின்மா. இது எது சொல்றானே ஏதோ நல்லதாக்கும் ஹிதமாக்கும் அப்படின்னா, அப்புறம் இல்லை நான் எதுக்காக வந்தேன்னா வேற ஒரு விஷயமா வந்தேன், சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படிமா. உடனே இருக்கு முதல்ல இல்லை இல்லை சொல்லுங்க சார், அதெல்லாம் அது இருக்கட்டும் அடுத்த மாசம் கூட கேட்டுக்கலாம், நீங்க என்ன சொல்லுறது. அப்படி நம்மளை அறியாத அப்படி பண்ணி 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 கடைசியில என்ன பண்ணணும், சினிமா கழிச்சுன்னு விடுவோம். அப்புறம் நீ என்ன சத்சங்கமாது கித்சங்கமாது. அப்புறம் நீ என்ன பண்ணுவ, அடுத்தது வர வேலை போய் நீ நிற்ப, எங்க குறையில அங்க குறையில சரி நான் இதுக்கோ வந்தேன் அப்படின்ட்டு. அதனாலதான் என்ன பண்ணேன்னு வள்ளலார் அப்பனை கோரிக்கும்போது அப்பேற்பட்டவளோட உறவு கூட இங்க கிடக்கூடாது, இந்த வாசனை கூட இங்க கிடக்கூடாதுன்னு. அந்த வாசனை ஊர் முழுக்களும் இத்தனை வச்சிருக்கோம், ஒரே மல்லிகை கொட்டி இருக்கும், மாம்பழமா கொட்டி இருக்கும், வாசனை சுகந்த சாமான இத்தனை வச்சிருக்கோம், வீடு முழுக்களை ஒப்பி வச்சிருக்கோம். அப்படின்னா கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு துணியில எங்கேயோ செருப்புல துணி மலம் மாட்டின்னு எடுத்தோம்னா ஈஷிண்டு உள்ள வந்து எடுத்தோம்னா அத்தனை வாசனையும் அதை அடிச்சு விடுவது.
என்ன ஒரே நாறுது அப்படிங்கிறான். வீடு முழுக்க இத்தனை சாமான் இருக்கு, அந்த வாசனை என்ன பண்ணிட்டுனா அது துளி வந்தோடனே இது அத்தனையும் அடிச்சிடும். அது மாதிரிதான் இந்த கல்மஷம்ங்கிறது என்ன பண்ணும்னார், என்னதான் நம்மள்ட்ட ஆத்ம குணம் நம்பி இருந்து அனுஷ்டானங்கள் ரொம்ப இருந்து எல்லாம் அத்தனை சர்வ குண சம்பன்னா இருந்தாலும் அது அங்க வருதுன்னொன்னே இந்த வாசனை இங்க ஒட்டின்னு விடும் அப்படின்னு. அதனாலதான் பயப்படுற மகான்கள்லாம் ஐயோ வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது. அதுதான் இது. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுங்கன்னார், இந்த கலியில இது எல்லாருக்கும் நேச்சர்னு எடுத்து கலவு கல்மஷ சித்தானா ஏதோ உறவுகாரால வரணுங்கிறது இல்லை, உன் கூடவே அது பிறந்துன்னு வந்திருக்கு, அவ்வளவு பந்துக்களா வந்து கொடுத்தது அப்படின்னு இது இருக்கு. சரி இது எதனால வருது அப்படின்னு முன்னெல்லாம் அப்படிலாம் இல்லையே, இப்ப மட்டும் எப்படி திடீர்னு வரும், ஏன் வந்ததுன்னு பாப திரவியோபஜீவினா இந்த பாப திரவியத்துல சாப்பிட்டு வளர்றதுனால உடம்ப வளர்க்கறதுனால இந்த மனசும் அதுக்கேத்தாப்பல கல்மஷ சித்தமா இருக்கு. அது எதுக்கு மேட்சா இருக்கணும் இல்லையோ, பாப திரவியோபஜீவினம். சரி அந்த பாப திரவியம் எதனால வந்தது, நான் பாட்டுக்கு ஆபீஸ் போறேன் சம்பாதிக்கிறேன், என் சம்பளத்துலதான் சாப்பிட்றேன், நான் ஒன்னும் கொள்ளையடிச்சு சாப்பிடலையே, வழிப்பறி பண்ணி 3D சம்பாதிக்கல, அப்ப ஏன் அது பாப திரவியோப ஜீவனமா இருக்குன்னார். அந்த பாப திரவியம்னா என்னன்னு விதிக்கிரியா விஹீனானாம், உனக்கு விதிச்ச கடமையை மீறி நீ என்ன பண்றியோ திரவியம் சேர்க்கிறியோ அது அத்தனையும் பாப திரவியம் தான். அப்ப என்ன தெரியுது, அப்ப ஒருத்தரும் ஆபீஸ் போக வேண்டாமா, பிசினஸ் பண்ண வேண்டாமா, சம்பாதிக்க வேண்டாம், எல்லாம் பண்ணணும். என்ன பண்ணணும்னு வேளா வேலைக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பண்ணணும். நமக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கு, அதை பண்ணிட்டு இதையும் பண்ணினா அப்ப இந்த தோஷங்கள்லாம் தானே சமணமாயிடும். விதிக்கிரியா விஹீனானாம் அப்படின்னு. இப்ப தலைகையை திருப்பிண்டு வாங்கும், அந்த விதிக்கிரியா விஹீனனா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை தான் சார் இருக்கு, எல்லாத்தையும் பண்ணணும்லாம் ஆசையா இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும்னு கதிர் கோவிந்த கீர்த்தனம், நீ கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லிட்டே ஒரு தானே ஆட்டோமேட்டிக்கா நீ விதிக்கிரியா விஹீனனா ஆக மாட்ட. விதிப்படி சொன்னபடி சாஸ்திரம் சொன்னபடி நடப்ப. அப்படி நீ நடக்கிறதுனாலேயே நீ சம்பாதிக்கிறதெல்லாம் பாபத்ரவியம் இல்லாத போயிடும். அது பாவத்ரவியமா இல்லாதனாலேயே உனக்கு கல்மஷ சித்தம் போயிடும் அப்படின்னு. சோ இப்ப இந்த கல்மஷ சித்தம் எப்படி வருது, இங்க கோவிந்த கோவிந்தான்னு ஆரம்பிக்கிறதுனால அங்க வருது. அதனாலதான் கதி கோவிந்த கீர்த்தனம் அப்படின்னு சொன்னா. அதனால இனிமே கல்மஷ சித்தமா இருக்கிறவனுக்கு பாப திரவியத்துல ஜீவிதம் பண்ணவனுக்கு விதிக்கிரியா விஹீனனுக்கு தான் கோவிந்த கீர்த்தன கதி. நல்லவாளுக்கெல்லாம் இல்லையான்னு கேட்க வேண்டாம், நல்லவளை ஆறத்துக்கு தான் கதி. அப்படி அவளுக்கு இது கதின்னா அப்புறம் நல்லவனுக்கு கேட்பானே, அந்த நல்லவனை ஆக்கிறது தான் அதுல லட்சியம், அந்த கல்மஷம் போறதுக்குத்தான். அதனால அந்த அர்த்தம்னா அதுலதான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஆச்சாரியாஸ்வரர் இது பேர் தான் அர்த்தமே வழிய அனர்த்தம்னர், அர்த்தம் அனர்த்தம் அப்படிங்கிற பதகோவிந்தத்துல எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்கா பாருங்க. எது அனர்த்தமோ அதுக்கு அர்த்தம்னு பேரு. ஏன் அனர்த்தம்னு, நீ அர்த்தத்தை அர்த்தம் புரிஞ்சுட்டீன்னா அது அர்த்தமா இருக்கும், இல்லையா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அனர்த்தமா போயிடும். அது அந்த பொருளோட அதோட பொருளை புரிஞ்சுக்கணும் முதல்ல. பொருள் அது தமிழ்ல ரொம்ப அழகா தான் வார்த்தையை காயின் பண்ணியிருக்கா. பொருள் அப்படிங்கிறதுக்கு மீனிங்னு ஒரு அர்த்தம், வெல்த்னு ஒரு அர்த்தம் அப்படின்னு. இந்த வெல்த்தோட பர்பஸ் என்னங்கிற மீனிங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அது பொருளா இருக்கும், அர்த்தத்தோட இருக்கும். ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்தார், ரொம்ப ப்ராப்ளம் வீட்டுல, அவருக்கு நிம்மதியே இல்லாத இருந்தது. பெரியவாழ்கிட்ட மனசுல இருந்தது, பெரியவாழ்கிட்ட வந்து அழுது என்ன பண்றது, இத்தனை இருக்கு, எல்லாம் பார்த்தாக்க சௌக்கியமா இருக்கிறாப்புல இருக்கு, என்னமோ இப்படி மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லாத இருக்கு, ஏதோ குழந்தைகள்லாம் சொன்னத்தை கேட்க மாட்டேங்கிறது, அத்தை பண்றது இத்த பண்ண எல்லாம் சொன்ன. பெரியவா ஒன்னே ஒண்ணு சொன்னா, அவர் சொல்றதையே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண, எல்லாம் சௌக்கியமா இருக்கு, அத்தனையும் நிரம்பி இருக்கு, கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, பங்களாவா வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. அவர் கொஞ்சம் கஞ்சன்,
ஒண்ணும் இல்லை, ஏதோ ஒரு ராதா கல்யாணம் டொனேஷன் 5 ரூபா கொடுக்கறதுக்கு போன தூரம் எவ்வளவு கொடுத்தேன் பேர், நோட்டை காமிங்கவும் பேர். போன தூரம் 5 ரூபா கொடுத்தப்ப 500 ரூபா கூட. போன வருஷம் சினிமாக்கு 100 ரூபா டிக்கெட் கொடுத்து போட்டு இப்ப புது படத்துக்கு 500 ரூபா கொடுத்து போடுற. கேட்கற சினிமா தியேட்டர்ல போய் போன டிக்கெட்டுக்கு என்ன கொடுத்தேன், இப்ப அதான் கொடுப்பேன் இல்ல. இப்படி இருந்தவர் பெரியவாருக்கு அவரோட பூர்வத்துல தெரியும். அதனால இவராகவே இப்ப வந்து மாட்டின்றாரா. சொன்ன உடனே எல்லாம் இருக்குங்கிற, ஆனா நிம்மதி இல்லைங்கிற. ஏன் அப்படின்னு, அதுதான் புரியல, உமா கேட்க வந்திருக்கேன், என்னையே திருப்பி கேட்டா. உடனே பெரியவா சொல்றா, எல்லாம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்க பாரு, எதனால நினைச்சுட்டா, உன்னோடவேன்னு நினைச்சுட்டு இருக்குங்கிற. ஒன்னே ஒண்ணு வச்சுக்கோ, உங்ககிட்ட எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு, அத்தனைக்கு நீ ட்ரஸ்டின்னு வச்சுக்கோ, ஓனர்னு நினைச்சுக்காத அப்படின்னு. ஏதோ ஒரு சேரிட்டி ஈஸ்வரன் நம்மள்கிட்ட கொடுத்து, ஒரு ட்ரஸ்டுக்கு ட்ரஸ்டியா இருந்தோம்னா அந்த ட்ரஸ்டுக்கு பேங்க் பேலன்ஸ் 10 கோடி ரூபாய் இருக்குன்னா இவருக்கு என்ன ஆச்சு? அதனால உங்ககிட்ட இருக்கிறதுக்கெல்லாம் நீ ஏதோ கார்டியன் ட்ரஸ்டின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா நிம்மதி வந்துடும். நீ ஓனர்னு நினைச்சுட்டீங்கன்னா பயம்தான். கதவை சத்தம் கேட்டா திருட வந்துடுறாப்புல இருக்கு. அங்கதான் நமக்கு பாவம் வரணும். நமக்கு என்ன வந்துடுறதுன்னு, அடுத்து நம்மள்ட்ட இல்லைன்னா கூட அடுத்த வேலைக்கு இவன் ஓனரா நினைச்சுடுறான். அந்த போறதுக்கு அந்த வழியை சொல்றதுக்கு தான் இருக்கு. அதை சொல்றதுதான் தர்மம்னு பேரு. தர்மம் அப்படின்னு அர்த்தம் வேணத்தான் வேணும், ஆசை இருக்கத்தான் இருக்கும், அதை பூர்த்தி பண்ண பொருள் வேணத்தான் வேணும். ஆனால் அந்த பொருள் தர்ம வழியில இருக்கணுங்கிறதுல மட்டும் ஒரு கவனம் இருந்துட்டே இருந்ததுன்னா, ஜாகிரதை பண்ணினோம்னா, அப்ப என்ன பண்ணும்னர், அதுவே அப்படி வர அந்த தர்ம வழியில வர பொருளே நமக்கு இப்ப கொடுக்கிற இன்பத்தையும் கொடுக்கும், இதுக்கு மேல பெரிய இன்பமான மோட்சங்கிற வீட்டு இன்பத்தையும் கொடுத்துரும். வீட்டுக்குன்னா போகணும், அல்டிமேட்டா எல்லாரும் எங்க போகணும், என்ன முடிஞ்சாலும் எங்க போனாலும் சுத்தினாலும் கடைசியில வீட்டுக்கு வந்து சேரணும். அதுவும் சொந்த வீடா இருக்கணும். இருந்துருத்துன்னா ஹாயா இருக்கும் அந்த வீடுங்கிறது. எல்லாம் மோட்சம்லாம் சும்மா எவனா இதை கலப்பி விடுறான்னு, இருக்கிற வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணணுமா, போனோமா, விட்டுட்டு இதெல்லாம் வேண்டாத வேலை அப்படின்னு சொல்றா இல்லையா. இது வேண்டாத வேலை இல்லை. அப்பனே நீ எத்தனை ஜென்மா எடுத்து என்ன பண்ணினாலும் நன்னா என்ஜாய் பண்ணு, வேண்டான்னு சொல்லல. கடைசியில என்னைக்கு ஒரு நாளைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போகணுமே, சும்மா ஓடிண்டே இருக்குமா என்ன, ஏதோ வணக்கம் போட்டு மங்களம் பாடிட்டு அடுத்த ஷோக்கு ஆரம்பிக்கணும் இல்லையோ அப்படின்னு. அப்படி அந்த வீடுங்கிறது நீ ஆசைப்படலைன்னா கூட இந்த நாளிலையும் என்ன பண்ணோம்னு, முதலையும் கடைசியும் ஆசைப்படுறதில்லை யாரும். தர்மமும் நமக்கு லட்சியம் இல்லை, மோட்சமும் லட்சியம் இல்லை. இந்த நடுப்புற இருக்கிற 2 தான் லட்சியம். ஆனால் இந்த நடுப்புற இருக்கிற 2ஐயும் மட்டும் ஒன்னால வெறுமன பிடிக்க முடியாது. அப்படி பிடிக்கணும்னா பாவ புண்ணியம்னு முன்னால ஒண்ணு சொல்லியிருக்க, அந்த மூட்டையை சுமக்கிறதுக்கு ரெடியா இருந்தா இந்த 2 மட்டும் வச்சுக்கோ, அந்த 2 லட்சியம் பண்ணாது. அதனால்தான் அது இந்த மதத்துல தர்ம அர்த்த காம மோட்சம் என்ன ஸ்டெப் எவ்வளவு அழகா அதை சொல்லி வச்சிருக்க. அதுக்குன்னு அதை சொல்றதுக்கு இன்பத்துக்கு சாதனம், இன்பம் கிடைக்கணும்னா பொருள் வேண்டிருக்கு. அந்த பொருளுக்கு வேணும்னாக்கா என்ன பண்ணணும்னு, அவன் ஏதோ புண்ணியவானியா கோடீஸ்வரன் கொடுத்து வச்சிருக்கான் கிடைக்கிறது அப்படிங்கிறோம். பொருள் கூட அபரிமிதமா கிடைக்கிறது, நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கிறதுன்னா சம்பாதிக்கிறோம்னா எப்படி கிடைச்சது? ஏதோ ஜென்மாந்தரத்துல ஏதோ தர்மம் பண்ணியிருக்கோம், ஏதோ 10 பேருக்கு கொடுத்துருக்கோம், ஏதோ 4 அன்னதானம் பண்ணியிருக்கோம், 4 சத்காரியங்கள் பண்ணியிருக்கோம். அது இப்ப குட்டி போட்டு வந்துடுறது. இந்த ஜென்மத்துல அது அதோட கடனை தீர்த்துக்கிறது. இப்போ இந்த பொருள் வரத்துக்கு காரணம் என்ன இருக்குன்னு, நீ எப்போ பண்ணின தர்மம் உங்க பொருளுக்கு காரணமா இருக்கு, அந்த பொருள் உனக்கு இன்பத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு. அப்படி அந்த தர்மம் தான் முக்கியமா இருக்கு, சாதனம். அந்த தர்மமே என்ன பண்ண, பொருளை கொடுத்து இங்க இன்பத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியில அந்த மோட்சம்ங்கிறத கொடுக்கறது. அது எப்ப கொடுக்கறதுன்னு நிஷ்காமியமா இருந்தா
அந்த பொருளையும் நீ எப்படி உபயோகப்படுத்துறேன்னு உன்னோட ஆசைக்குன்னு இல்லாத ஒரு பொதுநல நோக்கோடு தான தர்மத்துல யூஸ் பண்ணினீன்னா அதுவும் உனக்கு இங்கேயும் இன்பத்தை கொடுக்கறது, அங்கேயும் இன்பத்தை கொடுக்கறது, சிற்றின்பத்தையும் கொடுக்கறது, பேரின்பத்தையும் கொடுக்கறது. அதனால இந்த தர்மமே மூணுத்துக்கும் அடிப்படையா இருக்கு, அர்த்த காம மோட்சத்துக்கும் அடிப்படையா இருக்கு. அதனால அந்த தர்மம் தான் முக்கியம். அந்த தர்மத்துக்காகத்தான் சொல்றதுதான் மதம்ங்கிறது. அதைத்தான் நமக்கு சொல்லித்தரும். அப்படி இருக்கணும். இது எதுக்காக அப்படி நினைச்சுட்டு இந்த வழியில போனோம்னா தான் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம். மனுஷனுக்கு எப்படி வளர்றான், நாமெல்லாம் மனுஷர்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு வர்டிகலா இருக்கு, மேல் நோக்கி இருக்கு. மற்ற அனிமல்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு ஹரிசான்ல இப்படி இருக்கு, பக்கவாட்டுல இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? அதுக்கெல்லாம் இப்படி வளர்ந்துன்னு போறது, இவன் மட்டும் ஏன் இப்படி வளர்றான்னு வேற ஒண்ணும் இல்லை, உன்னோட வளர்ச்சி மேல் நோக்கி தான் இருக்கணும். எது வீட்டை பார்க்க மோட்ச வழிக்கு உனக்கு வழி தேடுறதா இருக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ண அவளுக்கெல்லாம் வைக்காத எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒண்ணு தூக்கி வச்சு அறிவுங்கிற ஒண்ணு. இந்த அறிவுங்கிறது வச்சிருக்க அந்த அறிவுங்கிறது எதுக்காக அப்படின்னு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுகளுக்கெல்லாம் அந்த அறிவு இல்லாததுனால ஏதான விசாரம் பண்றதும் எந்த ஆடானும் ஓரமா உட்காந்து நம்ம ஏன் இப்படி ஜென்மா எடுத்தோம், இனிமே நம்ம ஜென்மாவே எடுக்கக்கூடாது, ஆடாவே பிறக்கக்கூடாது, மோட்சத்துக்கு போயிட்டா தேவையில்லை, சத் சங்கத்துக்கு போனா தேவையில்லை, ராஜா கல்யாணத்துக்கு போனா தேவையில்லை, தெய்வத்தின் கொள்ளுக்கு போனா தேவையில்லை. அதனால யோகனை பண்ண முடியுமோ? ஒண்ணும் முடியாது. அதுகள் இந்த கஷ்டப்படப்படாது அப்படின்னு நினைச்சா கூட அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுக்கு மார்க்கம் தேட முடியாது. ஆனால் இவனுக்கு மட்டும் என்னென்ன வேடிக்கை என்னென்ன, ஆனால் இந்த ஜீவராசிகள் யாரு ஜாஸ்தி கஷ்டப்படுறான்னு மனுஷன் தான் கஷ்டப்படுறான். இந்த மனுஷனுக்கு இருக்கிற கஷ்டம் விசாரம் வேற எந்த ஜீவராசிகளுக்கான உண்டோ? நாய்க்கு உண்டோ? மனுஷனுக்கு உண்டோ? மனுஷனுக்கு இருக்கிறது தான் ஜாஸ்தி விசாரமா இருக்கு. வேற எந்த ஜீவராசிகளுக்கு? ஆடுக்கு இல்லை, மாடுக்கு இல்லை, நாய்க்கு இல்லை, நரிக்கு இல்லை, மரத்துக்கு இல்லை, மட்டைக்கு இல்லை. இவனுக்கு மட்டும் விசாரம் ஜாஸ்தியா இருக்கு. வேடிக்கை என்னென்ன, இவனுக்கு தான் வாழ்க்கை இல்லாத எக்ஸ்ட்ராவா அறிவும் இருக்கு, ஆனால் இவன்கிட்ட தான் குறையும் இருக்கு, விசாரமும் இருக்கு. ஏன் இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சார்? அப்படி வச்சிருக்கிறதுனாலதான் இவனுக்கு இந்த விசாரத்திலேருந்து விடுபடணுங்கிற ஒரு உணர்ச்சியே வருது, ஒரு அவேர்னஸ் ஏற்படுறது. அதுகளுக்கு அது இல்ல, விசாரமும் குறைச்சலா இருக்கிறதுனால அதுலேருந்து மீண்டுக்கணும், அதுக்கு ஒரு உபாயம் வேணுங்கிறதும் இல்லாத இருக்கு, அந்த பிரஜையும் இல்லாத இருக்கு. இவனுக்கு இது இருக்கிறதுனாலே இப்ப பாருங்க, இந்த விசாரமும் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நமக்கு இதுல இருந்து விடுபடணுங்கிற ஒரு நிலைப்பே வருது. அதுக்கு வழி சொல்றதுதான் இந்த மதம்ங்கிறது. அப்படி இல்லைன்னால் நாலு காலுக்கும் நமக்கும் ஒன்றும் பிராணிகளுக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடும். என்ன, நமக்கு 2 கால் குறையிறது, அவ்வளவுதான். அதுகளுக்கு 4 கால இருக்கு, நமக்கு 2 கால இருக்கு அப்படின்னு. அதனால நம்மளோட அந்த அறிவு இருக்கிறது நமக்கு மேல் நோக்கி போறதுக்கு, இந்த கஷ்டங்கள்லேருந்துலாம் விடுபடுறதுக்கு உண்டான வழியை தேடிக்கிறதுக்கு தானே வழிய, இன்னும் மேல மேல கஷ்டத்தை சேர்த்துக்கிறதுக்கு இல்லை. பெரியவா இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு சாதாரணமா ரொம்ப எளிமையா காமிப்பா அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். பெரியவாளோட ஜெயந்தி வந்தது, வைகாசி அனுஷம். பெரியவா ஜெயந்திய பிரமாதமா கொண்டாடணும் அப்படின்னு தஞ்சாவூர்காரெல்லாம் வந்து நின்னோம். பெரியவா கேம்ப்ல வந்து நாங்க இது மாதிரி கும்மாடத்துல பிரமாதமா கொண்டாடலாம்னு இருக்கோம், பெரியவா உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்கிறவெல்லாம் எல்லாம் ஏக்கர் கணக்கில் மிராஸ்தார். கேட்கவே வேண்டாம், தஞ்சாவூர் மிராஸ்தாரா இருந்தா அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படி எல்லாரும் வந்து நம்ம இந்த நின்று கேட்டு இருக்கா, என்ன சுவாமி பெரிய உத்தரவு பண்றாலும் அது பண்றதுக்கு காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு. பெரியவா முதல்ல ஆரம்பிச்சா, எனக்கு எதுக்கு இப்ப என்ன கொண்டாடுவானே நல்ல, அதெல்லாம் இல்லை, அவருக்கு ஒண்ணும் வேண்டாம், எங்களுக்கு வேணும், நான் கொண்டாடதான் கொண்டாடும். உமக்கு ஒண்ணும் வேண்டாம், எங்களை கொண்டாடினாதான் நாளைக்கு ஏதாவது எங்க பேர் 10 இடத்துக்கு தெரியும்.
இப்ப பெரியவாளை பத்தி உபன்யாசம் பண்ணினா பெரியவாளை தெரிய இருக்குதா இல்ல, கணேசன் யாருன்னு தெரியும், அவ்வளவுதான். கண்ட பலன் அதுதான் சொன்ன. பார்த்தா இதுகள் நிக்கிற தோரணையே என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு. அந்த சிச்சுவேஷனை இந்த மனுஷால ஹேண்டில் பண்றதுல அவரை போல கெட்டிக்காரர் அவர் தான். கொஞ்ச நேரம் அப்படி இப்படிலாம் கண்ணாமூச்சி விட அப்படின்னா வேண்டாம் வேண்டாம், இது என்ன விடாப்படியா இருக்கா பார்த்தா. இப்ப என்ன பண்ணலாங்கிற அப்படின்னு என்ன பண்ணாலும் தெரியவா சொன்னோம். கனகாபிஷேகம் பண்ணுமா, அத்திருப்புரம் பண்ணுமா, அத்தை பண்ணுமா, இத்த பண்ணும் இல்லை, நான் ஒன்று சொல்லுவேன் அது உங்களால முடியாது அப்படின்னா என்ன பண்ண தூண்டி போடுறதெல்லாம் இல்லை இல்லை. அப்பதான் அந்த குழந்தையில என்ன பண்ண, நீ எல்லாம் லாய்க்கில்ல உன அப்படின்னா ஏன் சொன்னேன் இப்போ ஓடி வாங்கிட்டு பார் அப்படிங்க. சாதாரணமா போய் கடையில் ஒன்று வாங்கிட்டு வராது, இது தத்தி இதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படின்னா உடனே ரோசம் வந்துடும். அதை மாதிரி பெரியவா ஒன்று அது இன்னைக்கு கேட்குறேன் நல்ல நான் சொன்னதெல்லாம் உங்களால செய்ய முடியாது அப்படின்னு எல்லாருக்கும் வந்துடுது ரோசம். என்ன அப்படி சொல்லிட்டா பெரியவா, என்ன ஆனாலும் சரி அதை பண்ணிவிடுறது நாங்கள் தீர்மானமா இருக்கோம், பெரியவா சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு இலையில 5 பேர் சாப்பிடணும் பண்ணுவையா அப்படின்னு எல்லாத்துக்கும் பேஸ் அடிச்சுட்டு மூஞ்சி. என்ன சுவாமிகளுக்கு தானே புத்தி சுவாதீனம் இருக்கா, இது என்னமோ ஏதோ சொல்ல போற அளவுக்கும் அப்படின்னா ஒரு இலையில 5 பேர் சாப்பிடணும் அப்படின்னு அவெல்லாம் பார்த்தா என்ன கேள்விப்படாத விஷயமா இருக்கு. உடனே அவா சொன்னா என்ன இலைக்கு பஞ்சமா நான் தஞ்சாவூர்ல ஒருத்தருக்கு வேணா 5 இலை போடலாமே, ஒரே இலைக்கு 5 பேர் சாப்பிடுறது அப்படின்னு. அப்ப அதனாலதான் சொன்னேன் உன்னால முடியாதுன்னு, நீ தான் எல்லாம் பண்றேன்னு அப்படின்னு பார்த்தா இதுலயே எல்லாத்துக்கும் சொல்றேன்னு இறங்கி கொடுத்து சுதி இது என்னமோ இப்படி ஏடாவிடமா பேசுறது அப்படின்னு. தயவு பண்ணி மன்னிச்சுக்கணும் பெரியவா, பெரியவா என்ன சொல்றாலோ உத்தரவு பண்றாலோ அது பண்றதுக்கு காத்துணுங்க, ஆனா புரியுறாப்புல மட்டும் சொல்லணும். தெய்வத்தின் குரல் புரியுறது படிக்கிறதே அப்படிதான் சொல்லியிருக்கார். ஆனால் என்னன்னு அவர் சொல்றது நமக்கு புரியுறாப்புல சொல்லணும்னா அவர் சொல்றதை தான் சொல்றார், நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பக்குவம் வர மாட்டேங்கிறது. புரியுறாப்புல சொல்லணும் அப்படின்னா அது எப்படி ஒரு இலையில 5 பேர் உட்காந்து சாப்பிட முடியும்? இவ என்ன பண்ணா சகஸ்திர போஜனம் போட சொல்றாளாக்கும் அப்படின்னா 1000 பேருக்கு பிராமணன் கூட தாராளமா பண்றது, ஜம்மனு பண்ணிவிடலாம். அதெல்லாம் ஒரு இலையில 5 பேர் சாப்பிடுவாளா, எச்சல் இல்லையா, அதெல்லாம் ஆச்சார அனுஷ்டானம் உள்ளவெல்லாம் ஒங்க சாப்பிடுவாளா? ஏதோ வேற எங்கேயானோன்னா பண்ணிடலாம், ஒரே டேபிள்ல வச்சுன்னு 5 பேரும் சாப்பிடலாம் எல்லாம். அதெல்லாம் இல்லை எப்படி பண்றது, அது சாஸ்திரம் எப்படி இடம் கொடுக்கும், அதெல்லாம் பண்றது விஷயமா. அதனால கேட்கணும் புரியுறாப்புல சொல்லணும் அப்படின்னு. ஏன் ஒரு வேலையில 5 பேர் சாப்பிட முடியாதா அப்படின்னு. எங்களால முடியாது, உன்னால முடிஞ்சா சொல்லும். என்ன பண்ணும், பிராமணாளுக்கு உட்காத்திச்சு இலையை போட்டு என்ன பண்ணு இப்படி பார்த்து பார்த்து பரமாறக்கூடாது, அந்த பரமாறுறதுலேயே எப்படி இருக்கணும் அப்படின்னார். சில பேர் பரமாறினா ஆத்துல போய் இன்னும் கொஞ்சம் ஏதாவது போறதையே வாங்கி சாப்பிட்டு போகணும் அப்படி இருக்கும். கேட்டா அவளுக்கு ரொம்ப பொறுப்பு. சாத்தத்துக்கு பரமாறினா எப்படி, சாத்தத்துக்கெல்லாம் நியமம் சொல்றது, எப்படி இலையில பரமாறணும்னே சொல்றது, எப்படி இருக்கணும் அப்படின்னார். அவ நம்ம ஆத்துல சாப்பிட்டு போனா இன்னும் 10 நாளைக்கு சோறு வேண்டான்னு தோணணும் அவளுக்கு. சாப்பிட்ட பார்த்தா அலர்ஜியா இருக்கணும். அப்படி ஊச்சா ஏன்னா அதிதி தேவோ பவ, அப்பேற்பட்ட தேசம் இல்லையா அது. வந்தவன் ஏதோ வீட்டுக்கு வந்திருக்கான், சோத்துக்கு இல்லாத ஏதோ சோத்தை போட்டா அனுப்பிச்சோன்னு இல்லை, சாட்சாத் பகவான் வந்திருக்கார், மகாவிஷ்ணு வந்திருக்கார். அவருக்கு பாத பிரக்ஷாணம் பண்ணி அர்க்கியபாத்தியம் கொடுத்து ஆச்சமனம் கொடுத்து உபச்சாரம் பண்ணி அப்படின்னா பூஜை பண்ண சொல்லிய தேசம் இது. சாத்த பண்ணும் ஒரு இலையில ஒருத்தருக்கு 5 பேர் சாத்த போடணும் அப்படின்னு. இந்த தஞ்சாவூர்காரெல்லாம் ஒரு குணம் என்னென்ன, ரொம்ப சென்டிமெண்ட்ஸ் பார்த்தா. எனக்கு மற்ற எல்லாருமே பார்ப்போம், இருந்தாலும் இந்த தஞ்சாவூர்காரர்கிட்ட ஜாஸ்தி உண்டு. என்ன பண்ண எல்லாத்துக்கும் ஒன்னே ஏதானு சொல்லுவா. ஒரு ஆளை உட்காந்து வச்சு 5 பேர் சாத்த போட்டா என்ன பிரபோத பலியா? எப்போ போடுவா? எல்லாம் முழுக்கல சாதுமா 9 நாள் 10 நாள் தான்.
பார்க்குறவனுக்கு உட்காந்து கடுப்பாயிடாதோ, கோவம் வந்துடாதோ, ஏன்னா இலையில கொண்டு ஓட்டுறான் அப்படின்னு. அப்படிதான் போடணும் அப்படின்னு. சரி போடுறோம். அவருக்கு இருக்கிறது ஒரு வயிறு தானே, நீ 5 சாத்தை போட்டாலும் அவரை என்ன பண்ணுவேன்னாரு. அதனாலதான் 5 போடுவோன்னே அப்படின்னு. நிச்சயம் அவர் ஒண்ணுதான் சாப்பிட போறேன்னு தெரிஞ்சாக்க நன்னாவே போடலாம். சுவாமிக்கு ஏன் இப்படி விதவிதமா நைவேத்தியம் பண்றோம்னாரு. அவர் ஏந்து கையை நீட்டாக இருக்காரோ எல்லாம் கொண்டு வைக்கிறோம். ஒரு நாளைக்கு அப்படி தும்பிச்சு கை நிறைவேற்றுமே, அப்போ குழக்கட்டையாவது உழக்கட்டையாவது இருக்கு. அவருதான் மகா நைவேத்தியம் தான். அது நிச்சயம் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சா நன்னாவே போடலாம். போடு 5 சாதம் அப்படின்னு பார்த்தா, சரி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கதை போறது, சரி போட்டுருக்கோம். அவன் என்ன பண்ணுவான்னு 4 சாத்தெல்லாம் எரிவான்னார். அதுக்காக தான் போட சொன்னேன் அப்படின்னு. என்ன இது அயோக்கியத்தனமா இருக்கு. ஒருத்தர் இலையில போட்டுட்டு அவன் எரிவான்னு தெரிஞ்சுன்னு 5 சாத்தை போட்டுட்டு அவன் 1 சாத்து சாப்பிட்டு 4 இலையை போட்டு எரியணும்னா, நீங்களாம் இல்லை 100 வேலை ஏக்கர் வச்சிருக்க வேலை இல்லையோ, போங்க உங்க அரிசியெல்லாம் அப்படி போகட்டும். அதுக்கு சொல்றாரா? சரி அப்படின்னு. அடுத்தது கொண்டு எல்லாரும் வெளியில போட வேலை ரோட்ல, ஆமா போடுவோம் அப்படின்னு. அங்க என்ன பண்ணுவான்னா, இந்த நரிக்கிறவெல்லாம் காத்துட்டு இருப்பா. எப்போ வெளியில எச்சக்கலை விழும், ஏதான கிடைக்கும்னு பார்த்தா திறந்தாக்க என்ன இருக்கும்னார், மலை மலையா சாதமா இருக்கும் எல்லாருக்கும். அதெல்லாம் என்ன முருங்கக்காய், செக்க மிளகாய் இதெல்லாம் பார்த்து தான் இலைய திறந்தா இருக்காத இதெல்லாம் இருக்கும். உடனே என்ன பண்ண, அவளுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். அப்ப இலையை திறக்க ஒவ்வொரு இலையை திறந்தாலும் புதையல் மாதிரி கிடைக்கிறது. உடனே அவள்லாம் சௌக்கியமா சாப்பிடுவா அப்படின்னு. சரி, இப்போ முதல்ல ஒருத்தர் சாப்பிட்டார், அதே இலையில இப்ப 2வது ஆள் சாப்பிடுறாளா அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங்கா இப்ப எடுத்துக்காத எல்லாருக்கும். எல்லாரும் உட்காந்துட்டா நின்றுட்டு, அப்புறம் அப்படின்னு. உனக்கு ஒண்ணு தெரியுமோ, இந்த மனுஷனுக்கு தான் அவனுக்கு வேணும், அவனுக்கு வந்தா மட்டும் வராது, உடனே ஆத்துல இருக்கிறவளுக்கும் வேணும்னு தோணும். கோயில்ல சொல்லி பிரசாதம் கொடுக்கட்டும், உடனே இப்படி கட்டின்னு போறார். அது ஒழுகினாலும் சரி, வாயில போட்டு போகக்கூடாதோ, இல்ல மாமி இருக்கு வயசான என் வெங்கட்ராமன் இருக்கு ஆனதாண்டவரத்துல, இப்ப மாயவரத்துல இருக்கார். அவர் என்ன பண்ணார், பெரிய ஆனதாண்டவரத்துல இருந்தார். அவர் சின்ன பையன், இப்போ இந்த 5-6 பேர் ஏதாப்புல எல்லாம் இருந்தார். பெரியவானுன்னா பெரியவா பண்ற காரியம்னா இவர் எதுக்கு பண்றாரு, என்ன பண்றாரு, ஆழம்பா ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும். என்ன பண்ணா, அவள்லாம் கொடுத்தா, இந்தா அப்படின்னா கல்கண்டு எடுத்து கையில கொடுத்தா. 2 மாமாட்ட கொடுத்தார், வாங்கிட்டு அப்படியே வச்சிருந்தார். உடனே இந்த எண்ணி அந்த பையன் வாங்கிட்டான் வாங்க அப்படின்னா ஆட்டோ கொடுத்தார், வாயில கொண்டு வந்தார். வெளியே பார்த்தா, இங்க வா இரு அப்படின்னா, வேடிக்கை பாரு, உங்க 3 பேருக்கும் கொடுத்தேன், இவன் கொடுத்தவொடனே நீங்களாம் வாங்கி அழகா பவியமா வச்சிருந்துக்க, அவன் உடனே ஏதிரிக்க வாயில போட்டுக்கிறான் பாரு அப்படின்னா. உடனே அவன் நினைச்சுட்டா நம்மள பெருமையா சொல்றாரு, இது அல்பம் அங்கேயே வாயில போட்டுக்கிறது, நம்ம ரொம்ப மரியாதையா பெரியாருக்கு வாயில போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு. குழந்தை அவனுக்கு தெரியல அப்படின்னா, அப்படியே இருக்கக்கூடாதான் இருக்கு நாமளும் அப்படின்னு. ஏன்னா அவன் குழந்தையா இருக்கிறதுனாலதான் ஏதோ கொடுத்தோன்னு நம்ம வாயில போட்டோம், தீர்ந்து போயிடுத்து. இந்த பெரியவன் ஆனதுனால என்னன்னார், ஆண்டையார் நீ எல்லாம் எதுக்கு வச்சிருந்துக்கன்னார், நீ ஏன் கையில வச்சிருந்துக்க, நீ நான் வேலை மாதிரி வாயில போட்டுக்க கூடாது அப்படின்னு. இல்ல பெரியவா கையால கொடுத்துருக்கா, ஆத்துல குழந்தை எல்லாம் இருக்கு, ஆண்டையா இருக்கா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படின்னு. அத்தையா இதான் பெரியவனுக்கும் குழந்தைக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா. அந்த குழந்தைகளுக்கு வேற ஒன்னும் ஒரு பிரஜையும் கிடையாது, வாயில போட்டு அத்தோட மறந்து போயிருது. இந்த பெரியவன் ஆயிட்டதுனால என்ன ஆயிடுத்துனர், எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ண தோன்றது. இந்த பொருள் வேணும்னார், இவர் எதுக்கு வேணுங்கிறார், வேற ஒண்ணும் இல்லை, இனிமே கொள்ளு பேரன் எள்ளு பேர வரைக்கும் சௌக்கியமா இருக்கணும்னு இவர் உழைக்கிறார். கோயிலுக்கு கூட போகாத, சத்சங்கத்துக்கு கூட சந்தியாவந்தனத்தை கூட விட்டுட்டு உழைக்கிறார். கடைசியில கண்ட பலன் என்ன, அவ்வளவுதான், இவர் போனதுதான் மிச்சம். இதை சொன்னா சொல்லி அப்படி பண்ண டெஸ்ட் பண்ண பெரியவர், இதை டெஸ்ட் பண்றதுக்காக 3 பேருக்கு கொடுத்துருக்கு. இதுல எவன் செல்பிஷா இருக்கான், எவன் பொது நலத்தோட இருக்கான், யாருக்கு குழந்தையா இருக்கு மனசு, யாருக்கு
வேணும்னு பிற்காலத்துக்கு சேர்க்க தோன்றதுங்கிறதுக்காக இப்ப சொன்ன இந்த மனுஷனுக்கு தான் தனக்கு வந்தா மட்டும் வராது, உடனே வேணும்னு கைக்கு எடுத்துக்கணும். இவனுக்கே அடுத்த நாளுக்கு இல்லைன்னா கூட இவனுக்கே நாளைக்கு வேணும்னா ராத்திரி சாப்பிட்றதே இடையில ஸ்வீட்டு போட்டா இடம் தான் வாங்கி கொண்டு இல்லையா விட்டுட்டு போகக்கூடாதோ, வாங்கி இடம் இல்லையான்னு வச்சுன்னு அப்புறம் போய் ஆற்றுக்கு போய் மத்தியானம் அப்படி போறது இல்லையா. அது மாதிரி என்ன பண்ணுவோம், இந்த நரிக்கிறவெல்லாம் சாப்பிடுவா. அவளால என்ன சாப்பிட்டாலும் ஒரு வயிறு தான் சாப்பிட முடியும், மிச்சம் 3 வயிறு சாதம் இருக்கு. என்ன பண்ணுவோன்னு அவன் டால்டா டப்பால எடுத்து அடைப்போம். சரி நாளைக்கு கிடைக்கலன்னா இருக்கட்டுமேனு வச்சுப்போம். அதுலயும் எவ்வளவு அடைக்க முடியும், டப்பா கொள்ற வரைக்கும் தான் அடைக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு இது என்னையாது தான் சாப்பிட்டும் டப்பால அடிச்சுன்னு மீண்டு வைக்கணும், விட்டுட்டு போக வேண்டியதும். அவன் அந்தன்னு போயிடுவான் திருப்தியா. இப்போ என்ன ஆகும்னர், அங்கேயே காத்துருக்கும் நாய், அது ஓடி வரும். காரணம் என்னன்னா இவன் இந்த பிராமண சாப்பிட்டு இருக்கிற வரைக்கும் குறவனை கிட்டக்க விட மாட்டான், இலை கெட்ட இவன் காரியம் முடிஞ்சிருச்சுன்னா அதை விட்டு எறிஞ்சான்னா அவன் வந்து குடிச்சுன்னு விடுறான். அவன் இருக்கிற வரைக்கும் நாயை கிட்டக்க விட மாட்டான், அது கிட்ட வந்துச்சு அப்படிமா. ஸோ இப்போ அவன் வேலை ஆயிருக்குன்னா அதையும் வேட் பண்ணாத விட்டுட்டு போயிடுறான். உடனே நாய் வரும், உடனே அது சாப்பிடும். சாப்பிட்டா அது என்ன பண்ண முடியும், இன்னைக்கு எத்தனையும் சாப்பிட முடியும், ஏன்னா 3 இலை சாதம் பாக்கி இருக்கு, சாப்பிட்டு போகும். ஏதோ முடிஞ்சதே சாப்பிட்டுட்டு போயிடும். இப்ப என்ன பண்ணோம்னா இந்த நாய் இருக்கிற வரைக்கும் காக்காயை விடாது. எல்லாத்துக்குமே அந்த குணம் உண்டு ஜீவராசிகள்ல. இவன் இருக்கிற வரைக்கும் அவனை விட மாட்டான், அவன் இருக்கிற வரைக்கும் நாயை விட மாட்டான், நாய் இருக்கிற வரைக்கும் காக்காயை விடாது. அது இப்படி வந்து இருக்கணும் அப்படிங்க உடனே இது விரட்டி போயிடும். அது மரத்து மேலேயே உட்கார்ந்து இருக்கும். இந்த நாய்க்கு எப்ப திருப்தியாகி திருப்தோஸ்மி சொல்லிட்டு அது அந்தண்ட போகிறது வேலையை விட போறது ஒரு வழியா நாய் அந்தண்ட போயிடும். போச்சுன்னா இப்ப காக்கா வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். ஆச்சா முதல்ல ஒருத்தன் சாப்பிட்டான், அடுத்தது ஒருத்தன் சாப்பிட்டான், 3வது நாய் சாப்பிட்டது, இப்ப 4வது காக்கா வந்துடுது. இலை இன்னும் மாறல, அதே இலை தான் ஆச்சு. இந்த காக்கா இலை எத்தனை சாப்பிட முடியும், அது முடிஞ்ச மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு வழியா அதுவும் போர் அடிச்சு ஓடி போயிடும். இது போனதுக்கு அப்புறம் ஈ எறும்பெல்லாம் வந்து சாப்பிடும். இப்போ ஒரே இலையில ஒரு பிராமணன் சாப்பிட்டான், குறவன் சாப்பிட்டான், நாய் சாப்பிட்டது, காக்கா சாப்பிட்டது, ஈ எறும்பு சாப்பிட்டது. 5 பேர் சாப்பிட்டுட்டால ஒரே இலையில. அதைத்தான் சொன்னேன், ஒரு இலையில 5 பேருக்கு சாதம் போடணும்னு. நாங்க நினைச்சுட்டோம் ஒரு இலையை போட்டு இப்படி 3 பேர் இப்படி 2 பேர் உட்காந்து டைனிங் டேபிள் மாதிரி சாப்பிட போறமாக்கும்னா இவர் கணக்கு வேற தினசா இருக்கு, நம்ம கணக்குக்கும் அவர் கணக்குக்கும் அதான் வித்தியாசம். இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, அவ எப்பேற்பட்ட பிரம்மஞானி அப்படிங்கிறதுக்கு. ஒரு இலையில 5 பேர் சாப்பிடணும்னா உடனே 5 பேர்னா நம்ம 2 கை காலெல்லாம் வச்சுன்னு யோக வேஷ்டி போட்டு இருக்கிற சாட்சிகள் தான் மனுஷர்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா பெரியவாளுக்கு அந்த கனபாட்டிகள் சாப்பிட்டதும் ஒண்ணுதான், இந்த நாய் நக்கினதும் ஒண்ணுதான், குறவன் சாப்பிட்டதும் ஒண்ணுதான், காக்கா சாப்பிட்டதும் ஒண்ணுதான், ஈ எறும்பு சாப்பிட்டதும் ஒண்ணுதான். அங்க 2ம் ஒண்ணுதான். 5 ஜீவன்கள் சாப்பிட்டது அவ்வளவுதானே வழிய அந்த ரூபம் மாறி இருக்கலாம். ஒன்னு பிராமணனா இருக்கலாம், ஒன்னு இன்னொன்னு 4வது பஞ்சமனா இருக்கலாம், ஒன்னு நாயா இருக்கலாம், நரியா இருக்கலாம், காக்காயா இருக்கலாம், குருவியா இருக்கலாம். அதுதான் சமதரிசினா, சமதிருஷ்டி அப்படின்னா எல்லாம் ஒண்ணு. அங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் பார்க்குமே வழி வெளியே பார்க்காது. அங்க இப்படி சாதம் போற்றிய அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ண அழுதா. பெரியவா சொல்றா, என் பிறந்த நாளைக்கு அப்படி அன்னதானம் பண்ணினா அப்படி பண்ணணும் அப்படின்னு. அங்க போய் இவாளுக்கு தான் டோக்கன் கொடுக்கக்கூடாது. வயிறு யாருக்கு இருக்கோ, வாயு யாருக்கு இருக்கோ, சாப்பாடு யாருக்கு இருக்கோ, பசி இருக்கோ முடியுமோ அத்தனை பேருக்கும் போகணும். அங்க வித்தியாசம் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணணும் பண்ணலாம். அதுதான் நமக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்படிலாம் யோசிக்கிறது தான். இதுக்குத்தான் அறிவுங்கிற ஒன்றை கொடுத்த அப்படி நடக்க வைக்கிறதுக்குத்தான் நமக்கு அந்த ஆசைங்கிறத என்ன பண்ணோம்னா அந்த புலன் வழியிலேயே நம்மளை அழிச்சுன்னு அது டிரைவ் பண்ணிட்டு போறது. இந்த இன்பத்தை பூர்த்தி பண்ணணும், இன்பத்தை நிறைவேற்றிக்கணுங்கிறதுனால அந்த புலன் நம்மளை டிரைவ் பண்ணிட்டு போறது. அங்க மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டு அந்த புத்தி பூர்வமா நம்மளை நேர் வழிப்படுத்துறதுக்கு தான் மதம்னு ஒன்று வேண்டிருக்கு. அது சொல்றதுக்கு தான் மதத்தோட பர்பஸ்.
அப்படி இது எதோட மதங்களோட குறிக்கோள்? இது இந்த மதம் அந்த மதம்னு இல்லை, எல்லா மதத்தோட குறிக்கோளும் இதுதான். எல்லா மதத்துக்கும் என்ன குறிக்கோள்? முதல்ல மனுஷனை மிருகமாக்காத இருக்கணும், மிருகத்திலேருந்து மனுஷனாகணும். எல்லாரோட குணமும் மிருகத்தனம் தான் நெருங்கினது. காரணம் என்ன? இந்த புலன் வசப்படுறதுனால இந்த புலன்கள் போற போக்குக்கு போனோம்னா நம்மள மிருகத்தனமா தான் இழுத்துன்னு போகும் அது. அதனால்தான் நமது மதத்துல திருப்பி திருப்பி இந்த மெட்டீரியலிஸ்டுக்கு அந்த சரீர சௌக்கியத்துக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத வச்சது காரணம் என்னென்ன, அதை நீங்க பூர்த்தி பண்ண அது சாட்டிஸ்ஃபையே ஆகாது ஒரு நாள். அதனால என்ன பண்ணோம்னர், நெறி தப்பி தான் போகும், மிருகத்தனமா தான் போயிடும். அதனால முதல்ல மனுஷனை மிருகத்தனத்திலேந்து எல்லாம் கண்டுபிடிச்செல்லாம் சொன்னா, அழகா தான் சொன்னா. அப்படியே டார்வின் தியரி அதெல்லாம் சொல்லி மிருகமா இருந்து அனிமல்ஸ்லேருந்து அப்படியே எவல்யூஷன் மேல மேல வந்து இவன் மனுஷனானா அப்படின்னு அதோட நிறுத்திட்டா, அவ்வளவுதான். இவன் திரும்பி கீழே போறதுக்கு தான் வழி சொன்னாவ. குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னா என்ன ஆச்சுன்னு, அப்புறம் மனுஷன்லேருந்து என்ன வந்தான்னு திருப்பி குரங்கா போறதுக்கு வழி, அது பிரயோஜனம் இல்லை. அதனால மிருகத்தனத்திலேருந்து அதை சமனம் பண்ணி நம்மளை மனுஷனாக்கணும். முதல்ல மனுஷனா ஆக்கினா மட்டும் போறாது, அதையும் தாண்டி என்ன பண்ணு, தேவதையாவும் ஆக்கிவிடு, தெய்வமாவும் ஆக்கிடுது. இப்படி மனுஷனை மிருகத்தனமா திரேந்து குறைச்சி மிருகத்தனத்தை போக்கி மனுஷனாக்கி மனுஷனை தேவனா ஆக்கிறது, தெய்வமா ஆக்கிறதுக்கு தான் ஒண்ணு வேண்டிருக்கு. அந்த வழியை சொல்றதுதான் மதம்ங்கிறது. இது எல்லா மதத்தோட லட்சியமும் இதான். நீங்க என்ன பேர் வேணா சொல்லுங்க, இந்து மதம்னு சொல்லுங்க, இஸ்லாம்னு சொல்லுங்க, கிறிஸ்தவம்னு சொல்லுங்க, பௌத்தம், என்ன வேணா பேரை சொல்லு. எல்லா மதத்தோட லட்சியமும் மனுஷனா ஆக்கிறது தான் முதல் லட்சியம். அதுக்கப்புறம் முடிஞ்சா தெய்வமா ஆக்கிறது. இப்ப சொல்லுங்க, மதம் வேணுமா வேண்டாமா? மிருகத்தனத்திலேருந்து மனுஷனாகணுமா வேண்டாமா அப்படின்னா, இப்ப என்ன ஆயிருதுன்னா, மனித நேயத்தை வளர்க்க போறேன் அப்படின்னா மனிதனாக்கிறதுக்கு அவன்கிட்ட நேயம் வர்றதுக்கு என்ன பண்ணும்னு, உனக்கு அடிப்படையா இந்த மதம் அதை சொல்லக்கூடிய வழி சொல்லக்கூடிய மதம். நான் சொல்றேன் அப்படின்னா நீ சொல்றதுனால ஆக மாட்டேங்கிறதே. நீ சொல்ற வழியில பார்த்தா என்ன ஆகுதுன்னு, இன்னும் மிருகத்தனமும் கீழே தான் போறது, அதுக்கும் கீழே போறாப்புல இருக்கு. மிருகங்கள்லாம் வைக்கப்படுற அளவுக்கு நம்ம கீழே போறாப்புல தான் இருக்கு வழி. அதனால அப்படி இல்லை. அதனால இது சொல்றதை தான் கேட்டாகணும். அதுதான் மதத்தோட லட்சியம்னு சொல்லி அப்படி சொல்ற அந்த பொதுவான மதங்கள்ல எதை முக்கியமா சொல்லித்தனர், பக்திங்கிறது தான் முக்கியமா சொல்லி. எல்லா மதத்துக்கும் பக்தி தான் பிரதானியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்தியை எப்படி சொல்றது, அந்த பக்தியில எல்லாரும் சொல்ற காரணம். பக்திங்கிறது எதுக்குன்னு, நமக்கு நம்ம சக்தி மேலேயே ஒரு பெருமை கர்வம் வந்துடுவது. அவளுக்கு சக்திக்கு ஏத்தாப்புல ஒரு பிரைட் அப்படின்னு சொல்லிக்கிறோம், ஒரு பெருமைன்னு சொல்லிக்கிறோம். அது அடங்கணும். அந்த ஈகோ அடங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு, நேக்கு இந்த சக்தி இருக்குன்னா என்னை விட பெரிய சக்தி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சீங்கன்னா உடனே இங்க நான் அடங்கிடுறேன். சார் அங்க முடியாது சார், அவரோடலாம் மோத முடியாது அப்படிங்கிறோம். அப்ப என்ன பண்ண வேண்டியதுன்னா, ஒன்னை அடக்கணும்னா இதை விட பெருசா ஒன்னை காமிக்க வேண்டியிருக்கு. அதுக்காக தான் சாமின்னு ஒண்ணு பெருசா காமிச்சுது. அதுக்கு முன்னால அந்த சர்வசக்திக்கு முன்னால நீ ஒண்ணும் இல்லப்பா, நீ உன்னோட சக்தி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அடங்கி நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு, நம்மளோட அந்த அகந்தி அழிக்க ஈகோவை அழிக்கிறதுக்கு தான் பக்தின்னு சொல்லிட்டு, அதைத்தான் அப்படி அடங்கி எடுத்தனாலே மனுஷன் ஆயிடுறான். அது அடங்காத வரைக்கும் மனுஷன் மிருகமா இருக்கான். அதுக்கு தான் பக்தின்னு எல்லா மதமும் சொல்லியிருக்கு. அப்படி சொன்னாலும் எல்லா மதத்திலும் ஒத்துமையா தான் சொல்றது. இதுல ஒன்றும் ஏதோ லாங்குவேஜ் மாறி இருக்கு, விஷயங்கள் மாறி இருக்கிறாப்புல கழிஞ்சு ஒருத்தர் நமாஸ்ங்கிறார், ஒருத்தர் இனிமே பிரேயருங்கிறார், ஒருத்தர் இனிமே சங்கடகர சதுர்த்திங்கிறோம், ஒருத்தர் குழக்கட்டைங்கிறான், ஒருத்தர் அப்பங்கிறார், ஒருத்தர் என்னமோ சொல்ற. அதாவது என்னமோ சொல்றாள் வழிய அதுல விஷயங்கள் பார்க்கறதுக்கு வெளிப்பாடுறதுக்கு வேற மாதிரி இருந்தா கூட பர்பஸ் ஒண்ணுதான், அதோட பலன் ஒண்ணுதான். அதனால பல மதங்கள் இருந்தாலும் பலவிதமான வழியை சொன்னாலும் பக்தி ஒண்ணுதான். அந்த பக்திக்கு உண்டான கடவுளும் ஒண்ணுதான். அதனால அதை உபாசிக்கிறதுனால பண்றதுனால கிடையக்கூடிய பலனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்றதுதான் மதத்தோட பெருமை அப்படின்னு சொல்ற. அந்த வழியை சொல்றதுக்கு தான் மத போதகர்கள் தேவை. மத போதகர்கள் ஆச்சாரியன் எதுக்கு வேணும்னர்,
இப்படி ஒரு தெய்வத்தின் குரலிருந்து சொல்லலைன்னா நம்மளும் திருப்பி எல்லாரும் மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருக்கணும். அப்படி இருக்கணும். அந்த ஆச்சாரியங்கள் அவசியமா இருக்கு. அவர் எப்படி இருக்கணும்னு இதெல்லாம் தான் முதல்ல வாழ்ந்து காமிக்கணும். ஒரு மரம் வாழறதோ அழியறதோ எங்க இருக்குன்னு அந்த மத போதகர்களை அதை ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வச்சுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணமா இருந்து காமிச்சா பெரியவா அப்படின்னு சொல்லி அவ சொன்ன அந்த வழியில இதுதான் வழி காமிக்கிறது, வழிகாட்டின்னா இதான்னு சொல்லி நாம் எல்லோரும் அந்த வழியில நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுக்கு முதல் படியா இந்த தெய்வத்தின் குரல்ல தினமும் பாராயணமும் படிப்போம். படிக்க 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 தானே கிளாரிட்டி வரும். அது படிக்கணும். இதுல என்ன விஷயம் இருக்கு, அதோட முக்கியம் என்ன, இதுக்கு என்னன்னு சொல்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியிலேயே அதுல இருக்கிற அத்தனையும் அப்படியே வரிக்கு வரி சொல்லணுங்கிறதுல அது நீங்களே அனுபவிச்சுக்கணும். நாம எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி நாளைக்கு நமது இந்து மதத்தோட சிறப்பு என்ன, அதுல உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது இது வரைக்கும் பொதுவா மதம்ங்கிறத பத்தி பார்த்தோம். நாளைக்கு நமது சனாதன இந்து மதத்தை பத்தின சிறப்பெல்லாம் பார்க்கலாம் நாளைக்கு.